ஐயா வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ப்ராக்டிக்கல் லெசனில் உள்ள அனைத்து விதமான சர்க்கியூட்டும் எப்படி ஈஸியாக போட்டு ஒரே தடவையில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப எளிமையாக தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கிளாஸ் 4 லைசன்ஸுக்குள்ள சர்க்கியூட் எல்லாம் போட்டு ஒரே தடவையில் பாஸ் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, ப்ராக்டிக்கல் போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் இதுல அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சேனல்ல வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வெர்டிகல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், வி கோர்ஸ், எஸ் கிராங்க், எல் கிராங்க், டைரக்ஷனல் சேஞ்ச், ஸ்லோப் அப்படின்னு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவா உங்களுக்கு ஈஸியாகவும் நீங்க தேடி அலையாமல் இருக்கிறதுக்கு நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அது எப்படி ஈஸியா போறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்லோப். இந்த ஸ்லோப்ல தான் நீங்க லோரியை எப்படி கீழே இறங்காமலும் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமலும் நீங்க ஈஸியா ஒரே தடவையில மேலே ஏறுறது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ஸ்லோப் கிட்ட போனோம்னா இது ஞாபகம் வந்தாதான் உங்களுக்கு ஈஸியா போடுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இந்த லோரிக்கு முன்னாடி இருக்கிறது தான் மஞ்சள் கலர் கோடு. இந்த மஞ்சள் கலர் கோட்டுக்கிட்ட தான் உங்க லோரியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பீங்க. எப்படி நிப்பாட்டணும்னு கேட்டா, உள்ள இருந்து நம்ம மஞ்சள் கோடை பார்க்கையில தெரியக்கூடாது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, இடது பக்கம் இருக்கு பாருங்க சின்ன கண்ணாடி, அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சின்ன கண்ணாடியை பாத்தீங்கன்னா நம்ம லோரி என்ன கண்டிஷன்ல நிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம லோரி மஞ்சள் கோட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. இந்த கண்டிஷன்ல தான் நீங்க வந்து நிப்பாட்டி இருக்கணும். 2வது கியரை போட்டுதான் நீங்க வந்து நிப்பாட்டி இருப்பீங்க. ஹேண்ட் பிரேக்கு கீழே இறக்கி இருப்பீங்க. அதே போல உங்க இடது கால் வந்து கிளச்சை ஃபுல்லா அமுக்கி நிப்பாட்டியிருப்பீங்க. அதே போல வலது கால் வந்து பிரேக்ல காலை வச்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோப்ல மஞ்சக்கோட்டுக்கு முன்னாடி எப்படி உங்க லோரியை ஸ்மூத்தா நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருக்குமே பிரேக் போடும்போது கிளச்சை முதல்ல மிதிக்கிறதா பிரேக்கை முதல்ல மிதிக்கிறான்னு நிறைய சந்தேகம் இருக்கு. நீங்க எப்போதுமே கிளச்சை மிதிச்சுட்டு பிரேக்கை போடக்கூடாது. அது வந்து தவறு. ஏன்னு கேட்டா, கிளச்சை மிதிச்சுட்டு பிரேக்கை போட்டீங்கன்னா உங்க என்ஜின் வந்து லூஸ் ஆயிரும். பிரேக் போட்டாலும் நிக்காது. அதனால பிரேக்கை முதல்ல அமுக்கிட்டு தான் வண்டி ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வந்து கிளச்சை மிதிக்கணும். அந்த பிரேக்கையும் வந்து லேசா அமுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நறுக்குன்னு அமுக்கணும். அப்படி அமுக்குனாதான் வண்டி போய் ஸ்மூத்தா நிற்கும். சரிங்களா? அதனால எப்போதுமே தயவு செஞ்சு நீங்க வந்து பிரேக்கை மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகாம இருக்கிறதுக்கு கிளச்சை மிதிங்க. இது எப்போதுமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களை எமர்ஜென்சி பிரேக் போட்டு நிப்பாட்ட சொன்னாலும் சரி, உடனே உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டியது பிரேக் தான். அந்த பிரேக்கை மிதிச்சுட்டு வண்டி ஆஃப் ஆகாம இருக்கிற கிளச்சை ஃபுல்லா அமுக்குங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொண்டு போய் ஸ்லோப்ல உங்க லோரியை நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, உடனே உங்க ஹேண்ட் பிரேக்கை வந்து மேலே ஏத்திருங்க. அதுக்கப்புறம் உங்க கியரை நியூட்ரல் பண்ணக்கூடாது. நியூட்ரல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் கிளச்ல இருந்தும் பிரேக்ல இருந்து நீங்க காலை எடுக்கவே கூடாது. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லோப்பு போடணும்னா இந்த டிஸ்பிளேயை பத்தி நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வாகனம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது அப்படின்னு காட்டக்கூடிய விசைமானி அது வந்து. சரிங்களா? இது வந்து வெப்பநிலை மானி. ஸ்லோப்புக்கு வந்து இந்த வெப்பநிலை மானி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வெப்பநிலை மானி வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்பநிலை மானியை வச்சுதான் நம்ம ஸ்லோப்ல ஏத்துறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். இதுல இருக்கு பாருங்க சிவப்பு கலர் முள்ளு. இந்த சிவப்பு கலர் முள்ளு வந்து நம்ம ஆக்சிலேட்டரை மிதிக்கையில இந்த 1ல இருந்து 1, 2, 3, 4 இந்த 2க்கு பக்கத்துல இந்த கோடு இருக்கு பாருங்க. இந்த கோடு வர்ற அளவு நம்ம ஆக்சிலேட்டரை வந்து மிதிக்கணும். சரிங்களா? மிதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது இந்த சிவப்பு கலர் முள்ளு வந்து கீழே இறங்கும். அதாவது இந்த 9ல இருந்து 1, 2, 3, 4ன்னு இறங்கி கடைசியில் அந்த 1ல நிக்கையில உங்க கால் அப்படியே மேலே அமுக்காம கீழே அமுக்காம ஸ்டெடியா வச்சுக்கணும். நம்ம வந்து ஹேண்ட் பிரேக்கை கீழே இறக்கிட்டு ஆக்சிலேட்டர் லேசா மிதிச்சு நம்ம வந்து கிளச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணோம்னா வண்டி வந்து விக்குன்னு ஸ்லோப்ல ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோப்ல வந்து நீங்க நிப்பாட்டி இருக்கும்போது உங்க வண்டி வந்து 2வது கியர்ல இருக்கும். அதே போல ஹேண்ட் பிரேக்கை கீழே இறக்கிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிப்பாட்டையில் நீங்கள் நியூட்ரல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நியூட்ரல் பண்ணக்கூடாது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி மேலே ஏற்றினீங்கன்னா ஹேண்ட் பிரேக்கு மேலே ஏறிடும்.
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வலது கால மெதுவா பிரேக்ல இருந்து காலை எடுங்க. வண்டி பின்னாடி மூவ் ஆகுதான்னு பாருங்க. மூவ் ஆகல அப்படின்னா, நீங்க பண்ண மெத்தட் வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் உங்க வலது கால ஆக்சிலேட்டர கொண்டு வந்து பிரஸ் பண்ணுங்க. இடது பக்கம் கால கிளட்ச்ல இருந்து எடுக்கக்கூடாது. ஆக்சிலேட்டர பிரஸ் பண்ணுங்க. ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணும்போது 2க்கு பக்கத்துல ஒரு கோடு இருக்கு பாருங்க. அந்த கோடு கிட்ட சிவப்பு கலர் முள்ளு வர்ற மாரி உங்க வலது கால ஆக்சிலேட்டர்ல பிரஸ் பண்ணி அப்படியே எடுக்காம மெயின்டெயின் பண்ணிக்கங்க. அதாவது சிவப்பு கலர் முள்ளு வந்து 2க்கு பக்கத்துல உள்ள கோட்டுல நிக்கிற மாரி உங்க வலது கால ஆக்சிலேட்டர்ல இருந்து எடுக்காம அப்படியே மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இடது கால கிளட்ச்ல இருந்து மெதுவா அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது சிவப்பு கலர் முள்ளு கீழே இறங்கும். இப்ப உங்களுடைய இடது கால கிளட்ச்ல இருந்து மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. அதாவது பாதி கிளட்ச் வர்ற மாதிரி காலை எடுங்க. காலை எடுக்கும்போது இந்த சிவப்பு கலர் முள்ளு கீழே இறங்கும். கீழே இறங்கும்போது இந்த 1 கிட்ட வந்து நிக்கையில கரெக்டா உங்க கிளட்ச கீழேயும் அமுக்காம மேலே ஏத்தாம அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் பிரேக்க அந்த பட்டன் அமுக்கி கீழே இறக்குங்க. அதை இறக்கிட்டு ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணி கிளட்ச்ல இருந்து காலை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வண்டி விக்குன்னு அப்படியே மேலே ஏறிடும். அந்த படத்துல தெரிகிற மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இந்த ஸ்லோப்பை. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் இப்ப சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிக் குடுத்த இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா போட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூலோட சர்க்யூட் மேப்பு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிளாஸ் 4 பிராக்டிகலுக்குள்ள சர்க்யூட் மேப்பு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிளாஸ் 3 பிராக்டிகலுக்குள்ள சர்க்யூட் மேப்பு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிளாஸ் 2B அதாவது 2 வீலருக்குள்ள சர்க்யூட் மேப்பு. இது ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து வி கோர்ஸ். இந்த 27ஆம் நம்பர் வி கோர்ஸை எப்படி ஈஸியா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம ஒரே தடவையில போடணும், எந்த இடத்துல சேஃப்டி செக் பண்ணணும், எந்த இடத்துல பிளேன் ஸ்பாட்டை பார்க்கணும், இதுக்குள்ள எத்தனை லோரி அனுமதி அப்படிங்கிற பத்தி தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஸ்கிப் பண்ணி அதாவது இடையில ஓட்டி விட்டு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சரியா புரியாது. சரிங்களா? அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வி கோர்ஸை போடணும் அப்படின்னா நீங்க இந்த வழியா வந்துதான் இந்த வி கோர்ஸை போடணும். எடுத்துக்காட்டுக்கு உங்க லோரி இந்த இடத்துலதான் நிக்குது. இப்ப இந்த வி கோர்ஸை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் டிராயிங்கை வச்சு அருமையா புரியுற மாதிரி சொல்லித்தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற கோர்ஸை விட கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக பக்காவாக போட்டுடலாம். ஆரம்பத்திலே இது கஷ்டமே, இதை எப்படி போடுறது அப்படின்னு மனசை தளர விடாமல் என்னாலையும் போட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மன உறுதியோடு இதை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு இதுதான் உங்களுடைய லோரி. இந்த காரை வந்து உங்களுடைய லோரியா இமேஜின் பண்ணிக்கங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த 27ஆம் நம்பரை போடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வி கோர்ஸுக்குள்ள மொத்தம் 3 லோரிகள் வந்து அனுமதி. ஒரு லோரி இங்க நிக்கலாம், ஒரு லோரி இங்க நிக்கலாம், ஒரு லோரி இங்க நிக்கலாம். 3 லோரி இருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு உள்ள என்ட்ரு ஆகாதீங்க. அப்படி ஆனீங்கன்னா உங்களை இமிடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு 3 லோரி இருந்துச்சுன்னா வெளிப்பக்கம் இந்த மாதிரி காத்திருக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குது, அப்ப இந்த இடம் வந்து எம்டியா இருக்கு. அப்ப தாராளமா உங்க லோரியை வந்து என்ட்ரு ஆகலாம். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குதுன்னு வைங்க, முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு லோரி நிக்குது அப்படின்னா நீங்க மெதுவா மூவ் பண்ணிட்டு இந்த கூம்புக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து உங்க லோரியை வந்து நிப்பாட்டிடுங்க. ஏன்னு கேட்டா இங்க உள்ள லோரி வந்து ரிவர்ஸ் வருவாங்க. ரிவர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரைட்டு ஒடிச்சு இந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி பின்னாடி ரிவர்ஸ் வரையில உங்க லோரி இந்த மாதிரி ஏத்தி நிப்பாட்டிருந்தீங்கன்னா அவங்க பின்னாடி வரும்போது உங்க லோரி மேல மோதி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த இடத்துல லோரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லோரிய இந்த மாதிரி ஓட்டிட்டு வந்து இந்த கூம்புக்கு முன்னாடியே இந்த மாதிரி இப்ப எப்படி நிக்குதோ அதே பொசிஷன்ல நீங்க நிப்பாட்டிருங்க. அதாவது இந்த மாதிரி நிப்பாட்டும் போது வெளியில இந்த மாதிரி போகக்கூடிய லோரிகளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம நீங்க ஓரளவுக்கு உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? நீங்க ரொம்ப மேலேயும் போயிடாம ரொம்ப கீழேயும் இல்லாம பாத்துக்குங்க. இது வந்து ஸ்லோப்பு மாதிரி இருக்காது. இது வந்து தரையில தான் இந்த கோர்ஸ் இருக்கும்.
சரிங்களா? இது வந்து நார்மலான நம்ம நார்மலான ரோடு மாதிரி தான் இருக்கும். இதுல நீங்க 2வது கியரை யூஸ் பண்ணிட்டு நீங்க கிளட்சை கண்ட்ரோல் பண்ணாவே அழகா அது பாட்டுக்கு போகும். ஆக்சிலேட்டரை மிதிக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்க ஆக்சிலேட்டரை மிதிச்சீங்கன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இப்படி போயிட்டு இந்த கட்டையில ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கட்டையில ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்டையில ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்க லோரி இந்த இடத்துல நிக்குது. இப்போ வி கோர்ஸ் நம்ம எப்படி போடணும்? இப்போ உங்க இன்ஸ்பெக்டர் வந்து 27ஆம் நம்பர் வி கோர்ஸை போடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இடது பக்கம் சிக்னலை போடுங்க. உங்க லோரிக்கு முன்னாடி உள்ள கண்ணாடி, அதாவது உள்பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு எந்த இடைஞ்சலும் இல்ல, எந்த ஒரு லோரி இந்த சைட்ல வரல, எந்த ஒரு மோட்டார் பைக்கும் எந்த ஒரு காரும் நம்ம கண்ணாடியில தெரியல அப்படின்னா மெதுவா அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸ், இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்க, இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸை உங்க ஷோல்டர் லேசா தாண்டின உடனே உங்க ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணுங்க. ஏதாவது மோட்டார் பைக்கு நிக்குதா வருதா, மோட்டார் சைக்கிள் இது வருதா, அல்லது பைசைக்கிள் இது வருதா, அல்லது யாருது நடந்து வர்றான்னு பாருங்க. ஏன்னு கேட்டா கண்ணாடியில வந்து தெரியாது கிட்டத்துல இருக்குது. அதனாலதான் உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 2 சுத்து உங்க ஸ்டேரிங்க ஒடிச்சு இந்த மாதிரி திரும்புங்க. அதாவது நம்ம பாசையில் சொல்லணும் அப்படின்னா இடது பக்கம் ஒடிச்சு திரும்பணும். அதாவது இடது பக்கம் 2 சுற்று சுற்றி திரும்புறதுக்கு பேர் தான் ஒடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. இதையே வந்து 2 சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சுற்று என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அழகாக 2 சுற்று சுற்றி உள்ள திரும்பிட்டீங்க. 2 சுற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஸ்டேரிங் இப்படி தான் இருக்குது, இதுதான் கரெக்டான பொசிஷன் வைங்க. இந்த ஸ்டேரிங்கை இப்படி சுற்றி இந்த இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சுற்று. மறுபடியும் அதே ஸ்டேரிங்க மறுபடியும் சுற்றி அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னா 2 சுற்று. லோரியில் வந்து ஃபுல் லாக் ஸ்டேரிங் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 3 சுற்று. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 2 சுற்று சுற்றி அழகா உங்கள் லோரி வந்து திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த கெர்ப்பை ஒட்டுனாப்லே, அதாவது இந்த கெர்ப்பை ஒட்டுனாப்லே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இப்படி ஓட்டிட்டு வாங்க. ஓட்டிட்டு வந்துட்டு உங்கள் சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு இப்படி வாங்க. அதாவது உள்ள இருந்து பார்க்கையில உங்க ஷோல்டரு இந்த கெர்ப்போட எண்ட் இருக்கு பாருங்க, இந்த எண்டை லேசா தாண்டின உடனே நிப்பாட்டிருங்க. இந்த பொசிஷன்ல, அதாவது இந்த மாதிரிதான் நீங்க உள்ள இருக்கீங்க, இந்த இடத்துல கெர்ப்போட என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு. இதை லேசா தாண்டின உடனே அவசியம் நின்றுங்க. இங்க ஸ்டாப் லைன் எல்லாம் இருக்காது, ஆனா நீங்க அவசியம் நின்றணும். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வலது பக்கம் சிக்னலை போடுங்க. ஏன்னா வலது பக்கம் நீங்க இந்த மாதிரி திரும்பணும். இப்படி திரும்பி தான் நீங்க வந்து மறுபடியும் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் ரைட் ஓடிச்சு இப்படி போகணும். அதனால இந்த மாதிரி நிக்கையில, அதாவது உங்க ஷோல்டர் இந்த கெர்ப்போட எண்டு இருக்கு பாருங்க, இந்த முடிவை லேசா தாண்டின உடனே இந்த பொசிஷன்ல இருக்கையில நிப்பாட்டிடுங்க. இப்ப வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க, வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த இடத்துல எதுவும் மோட்டார் சைக்கிள் அல்லது லோரி எதுவும் இடைஞ்சல் இருக்குதான்னு பாருங்க. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை அப்படின்னா உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க. அதாவது பிளைன் ஸ்பாட் வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் 2 சுத்து உங்க ஸ்டேரிங்க ஒடிங்க. 2 சுத்து எப்படி ஒடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டான பொசிஷன்ல இருந்து ஒரு சுத்து இப்படி சுத்துனா அது ஒரு ரவுண்டு, மறுபடியும் அதே சுத்த கரெக்டான பொசிஷன் கொண்டு வந்தீங்கன்னா 2வது சுத்து. இப்போ வலது பக்கம் நீங்க 2 சுத்து சுத்தணும். சுத்துனீங்கன்னா உங்களுடைய லோரி இந்த மாதிரிதான் இருக்கும். சுத்திட்டு அப்படியே மறுபடியும் லேசா மூவ் பண்ணிட்டு இந்த கண்டிஷன்ல வந்து நிப்பாட்டிங்க. அதாவது உங்க லோரிக்கு உள்ள நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துக்கும் இந்த கெர்ப்புக்கும் வந்து கேப் இருக்கணும். கெர்ப்பு தெரியணும் நல்லா, அதாவது ரோடும் தெரியணும் கெர்ப்பும் தெரியணும். அந்த பொசிஷனுக்கு நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா 2 சுத்து ஸ்டேரிங்க சுத்துனீங்கல்ல, உங்க ஸ்டேரிங்க வந்து ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்க லோரியை இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. இதே மாதிரிதான் நம்ம படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க டயர் வந்து இந்த கெர்ப்புல மோதிடக்கூடாது. உள்ள இருந்து பார்க்கையில இந்த கெர்ப்பு தெரியாத அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா அந்த கெர்ப்புலையும் உங்க டயர் உரசாது, உங்க லோரியும் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க பிராக்டிக்கல்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். இப்ப உள்ள இருந்து பார்க்கையில கெர்ப்பு தெரியல, கரெக்டான பொசிஷன்ல இந்த மாதிரி இருக்கு, டயரும் கெர்ப்புல மோதல, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ரொம்ப இம்பார்ட்டனா இந்த மாதிரி லோரியை ஓட்டும் போது அப்படியே மெதுவா தான் மூவ் பண்ணணும். ஏன்னா வேகமா போச்சுன்னா இந்த கட்டையில ஏறிடும், வேகமா திருப்பினீங்கன்னா இந்த கட்டையில ஏறிடும்.
இந்த பக்கம் வேகமா போனீங்கன்னா இந்த கட்டையில ஏறினவங்கள இமீடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 மார்க் முழுசா போயிடும். சரிங்களா? நீங்க பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்டிஷன்ல இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நீங்க ரிவர்ஸ் கியரை போடுறதுக்கு முன்னாடி நீங்க பின்னாடி சேஃப்டி செக் பண்ணணும். ஏதாவது லோரி இந்த இடத்துல நிக்குதா, பின்னாடி வரலாமா, மோட்டார் சைக்கிள் இருக்கா, யார் நடந்து போறாலும் செக் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க ரிவர்ஸ் கியரை போடுங்க. ரிவர்ஸ் கியரை போட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் வலது பக்கம் சேஃப்டி செக் எல்லாம் பண்ணிட்டு இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுடைய லோரிய வந்து பின்னாடி சேஃப்டி செக் பண்ணிட்டு பின்னாடி மூவ் பண்றீங்க, அதாவது ரிவர்ஸ் வர்றீங்க. உள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது உங்க ஷோல்டரும் இந்த கூம்பும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியரை வந்து நியூட்ரல் பண்ணிக்கோங்க. பின்னாடி ரிவர்ஸ் வரும்போது இந்த கட்டையிலையும் ஏறிடக்கூடாது, அதே போல ரொம்ப ஸ்பீடாகவும் வரக்கூடாது. நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்காம கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணாவே வண்டி அழகா மூவ் ஆகும். சரிங்களா? இப்ப இந்த கண்டிஷன்ல நீங்க நிப்பாட்டிட்டீங்க, ரிவர்ஸ் கியரை நியூட்ரல் பண்ணிட்டீங்க, நியூட்ரல்ல நிக்குது. இப்ப நீங்க வலது பக்கம் திரும்பி இங்க வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த இடத்துல எதுவும் மோட்டார் சைக்கிள் வருதா, எதுவும் லோரி இது நிக்குதா, இடைஞ்சலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்க வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க. பிளேன் ஸ்பாட் இந்த இடத்துல கண்ணாடிக்கு தெரியாத பகுதி இருக்குது, அதனாலதான் வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வலது பக்கம் 2 சுத்து சுத்துங்க. உங்களுடைய லோரி அழகா அந்த மாதிரி திரும்பிடும். சரிங்களா? 2 சுத்து அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2 சுத்து சுத்தி இந்த மாதிரி இந்த கருப்பை ஒட்டுனாப்புல மறுபடியும் வாங்க, ஓரளவு கேப் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய லோரியை மெதுவா மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லைன் இருக்கும், இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிருங்க. ஏன்னா நீங்க இடது பக்கம் தான் திரும்பணும். அப்ப இடது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. பின்னாடி எதுவும் லோரி இது வருதா, எந்த இடைஞ்சல் இருக்கான்னு பாருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதிர்த்தாப்புல எதுவும் லோரி போகுதான்னு பாருங்க, எதுவும் வருதான்னு பாருங்க, இல்லது எதுவும் திரும்ப போகுதா, எந்த இடைஞ்சல் இருக்குதான்னு பாருங்க. எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னா மெதுவா உங்க லோரியை வந்து இப்படி மூவ் பண்ணுங்க. உங்களுடைய ஷோல்டர் வந்து இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸை வந்து தாண்டின உடனே ஃபுல்லா நீங்க லாக் பண்ணி ஸ்டேரிங்கை ஒடிச்சிருங்க. அழகா இந்த மாதிரி திரும்பும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ அந்த பக்கம் போய்க்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணாவே நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? இவ்வளவுதான் வி கோர்ஸ்ல உள்ள ஈஸியான மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல 2 இடத்துல வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போடுறதுக்கான சர்க்கியூட் இருக்கு. ஒண்ணு வலது பக்கம் போய் போடுறது மாதிரி, இன்னொன்னு வந்து இடது பக்கம் போய் போடுற மாதிரி. சரிங்களா? இப்ப நாம வலது பக்கம் எப்படி போடுறதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த ரோட்ல வந்துதான் உங்களை இந்த வலது பக்கம் உள்ள டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போட சொல்லுவாங்க. இந்த 24ஆம் நம்பர் சர்க்கியூட்டை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் போடணும் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற 5 முக்கியமான பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை ஈஸியா போட்டு நீங்க ஒரே தடவையில பாஸ் பண்ணலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸுக்குள்ள வந்து 2 லோரி தான் அனுமதி. சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு லோரி இங்க இருந்துச்சுன்னா இன்னொரு லோரி வந்து இங்க நிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு லோரி உள்ள போய் பார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லோரியை இந்த பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த லோரி வெளியானதுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை ஒரு லோரி இங்க நிக்குதுன்னு வைங்க, இன்னொரு லோரி இங்க நிக்கையில உங்க லோரியை கொண்டு வந்து உள்ள வந்து திணிக்காதீங்க, உங்களை இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் சொல்ற வரைக்கும் காத்துருங்க. ஒருவேளை உங்க இன்ஸ்பெக்டர் வந்து இன்னொரு சர்க்கியூட்டை 30ஆம் நம்பர் சர்க்கியூட்டை போட சொல்றாருன்னா நீங்க அந்த பக்கம் தாராளமா போகலாம். சரிங்களா? 2வது பாயிண்ட் வந்து இந்த கட்டையிலையோ அல்லது இந்த கட்டையிலையோ டச் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கெர்ப்ல வந்து ஏறிடக்கூடாது. ஒருவேளை உள்ள போகும்போதோ அல்லது வெளியாகும் போதோ இந்த கட்டையில ஏறி இறங்கிடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களை இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா 10 மார்க் போட்டுருவாங்க. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா பிளைன் ஸ்பாட்.
பிளைன் ஸ்பாட்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது திரும்புறதுக்கு முன்னாடி நீங்க செக் பண்றதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்பாட். அதாவது உங்க ஷோல்டருக்கு மேல கண்ணாடியில தெரியாத பகுதி. 4வது வந்து சேஃப்டி செக். அதாவது நீங்க இந்த இடத்துல இருக்கும்போது இந்த ஸ்லாட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதாவது நீங்க உள்ள போறதுக்கு இடம் பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். சரிங்களா? 5வது ஸ்டெப் வந்து நீங்க உள்ள போய் பார்க்கிங் பண்ணிட்டு நீங்க வெளியாகும் போது நின்னு பார்த்துட்டு தான் போகணும். எது லோரி வருதா, கார் வருதா அப்படின்னு. ஒருவேளை ஸ்டாப் லைன் இருந்துச்சுன்னா அவசியம் நின்னுட்டு தான் போகணும். கார் வந்தாலும் சரி, லோரி வந்தாலும் சரி, அல்லது வரலாற்றினாலும் சரி. ஒருவேளை கீப் வே அப்படின்னு இந்த மாதிரி கோடு விட்டு விட்டு போட்டுருந்துச்சுன்னா அவசியம் நீங்க வந்து எதிர்த்தாப்புல எது கார் வருதா, வரலையா அப்படின்னு நின்னு பார்த்துட்டு நீங்க வாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த 5 பாயிண்ட்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை ஈஸியா ஒரே தடவையில போடலாம். எப்ப நீங்க இந்த சர்க்கியூட்டை போடுறதுக்கு வந்தாலும் நான் இப்ப சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டா ஞாபகத்துல வரணும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு பிராக்டிக்கல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க நீங்க ஓட்டுற லோரி இதா நினைச்சு கற்பனை பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களை இன்ஸ்பெக்டர் இந்த 24 நம்பர் சர்க்கியூட்டை போடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸை போடு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் சொன்ன இந்த 5 முக்கிய பாயிண்ட்டுகளும் உங்க மனசுல நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா? இந்த சர்க்கியூட் வந்து இடது பக்கம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இடது பக்கம் சிக்னலை போடுங்க. சிக்னலை போட்டு உங்க உள்பக்கம் லோரிக்குள்ள இருக்குல்ல சின்ன கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. எது கார் இது வருதா, லோரி இது வருதா, மோட்டார் சைக்கிள் வருதான்னு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா உங்க லோரியை அப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது உங்க ஷோல்டர் வந்து இந்த கர்ப்போட என்ட்ரன்ஸை லேசா தாண்டின உடனே மறுபடியும் முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிட்டு நீங்க 2 ரவுண்டு ஸ்டேரிங்கை சுத்தி இப்படி உள்ள திருப்புங்க. அதாவது இடது பக்கம் 2 சுத்து ஸ்டேரிங்கை திருப்புங்க. இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட்டையும் செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து திருப்பணும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிளைன் ஸ்பாட் அப்படிங்கிறது கண்ணாடியில தெரியாத பகுதி தான் பிளைன் ஸ்பாட். இந்த மாதிரி அழகா திரும்பின உடனே உங்க ஸ்டேரிங்க லேசா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில நீங்க வந்து ஸ்டெடி பண்ணிக்கங்க. நின்றுகிட்டு இருக்கையில நீங்க வந்து ஸ்டெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது 2 மார்க் தானே அப்படின்னு விட்டீங்கன்னா இந்த மாதிரி 2 பாயிண்டா வந்து உங்களை ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிளைன் ஸ்பாட்டுக்கு வந்து 4 மார்க்கு, சேஃப்டி செக்கு 4 மார்க்கு. இதை 2 தடவை நீங்க பார்க்காம விட்டாலும் அதே போல சேஃப்டி செக் 2 தடவை பார்க்காம விட்டாலும் 8 16 மார்க்கு. இந்த சின்ன சின்ன மார்க்குகளா வந்து உங்களை ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்போ உங்க ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் உடனே சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமா நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க மெதுவா இந்த மாதிரி உங்க லோரியை மூவ் பண்ணிட்டு வரும்போது இந்த வலது பக்கம் இருக்குல்ல கெருப்பு, இந்த கெருப்பை ஒட்டுனாப்புலே ஓட்டிடுவாங்க. அதாவது ரொம்ப பக்கத்துல இருக்காம ஓரளவுக்கு 500 இருக்கிற மாதிரி ஓட்டிடுவாங்க. ஓட்டிக்கிட்டு வந்து இந்த இருக்கு பாருங்க கெருப்பு, இந்த கெருப்பு தெரியாத அளவுக்கு உங்க லோரியை ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி நிப்பாட்டுங்க. அதாவது இந்த கட்டையிலே ஏறிடக்கூடாது. உங்க லோரியில இடது பக்கம் வந்து ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த சின்ன கண்ணாடியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க லோரி எந்த அளவுக்கு நிக்குது, டயரு என்ன கண்டிஷன்ல இருக்கு, அதாவது கருப்பை இடிச்சிச்சா, கருப்புக்கு பக்கத்துல இருக்கான்னு அந்த சின்ன கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் அந்த ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த சின்ன கண்ணாடியை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சர்க்கியூட்டை போடுறதுக்கும் உங்க லோரியை கரெக்டா கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கும் ரொம்ப வழிவகை செய்யும். இப்ப நீங்க சின்ன கண்ணாடியை பார்க்கையில உங்களுடைய லோரி அழகா அந்த மாதிரிதான் போய் நிக்குது. அதே மாதிரி நீங்க உள்ள இருந்து பார்க்கும்போது கருப்பு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா போய் பார்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கருப்புல வந்து மோதிடக்கூடாது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கருப்பு தெரியாத அளவுக்கு உங்க லோரிய அழகா அந்த மாதிரிதான் கொண்டு போய் நிப்பாட்டிருக்கீங்க. இப்ப வலது பக்கம் தான் நம்ம உள்ள போய் பார்க் பண்ண போறோம். அப்ப வலது பக்கம் சிக்னலை போடுங்க. சிக்னலை போட்டு உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பாருங்க. இந்த லாட்டுக்குள்ள அதாவது இதுக்குள்ள வேற லோரி இதுவ பார்க் பண்ணியிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க. ஒருவேளை வேற லோரி இது ஏதாவது இந்த இடத்துல வந்து நிக்குதா, உங்களுக்கு பார்க்கிங் போடுறதுக்கு இடைஞ்சலா இருக்குதான்னு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு வரும்போது நீங்க உள்ள இருந்து உங்க வலது பக்கம் டோர் வழியா பார்க்கும்போது இந்த கருப்பு லேசா தெரியல
உங்க முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு ஃபுல் ஸ்டேரிங் வலது பக்கம் லாக் பண்ணுங்க. அதாவது வலது பக்கம் ஃபுல்லா ஒடிச்சு திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பும் போது உங்க லோரி வந்து இடது பக்கம் இப்படி திரும்பி தான் உள்ள வரும். அந்த மாதிரி திரும்பும் போது இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைண்ட் ஸ்பாட்டும், அதே போல இடது பக்கம் கண்ணாடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ஒருவேளை லோரி நிக்குதுன்னு வைங்க, இடது பக்கம் உங்க லோரிய வலது பக்கம் ஸ்டேரிங் ஒடிக்கும் போது லோரி இடது பக்கமா இந்த மாதிரி தான் திரும்பும். அந்த மாதிரி திரும்பும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப உங்க லோரிய அழகா இந்த மாதிரி ஃபுல்லா வலது பக்கம் ஸ்டேரிங்க ஒடிச்சு உள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க வலது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த பக்கம் ஓரளவு கேப்பு கரெக்டா இருக்கான்னு. அதாவது 2 பக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் கூடவே இருக்கலாம், ஒரு பக்கம் குறைச்சு இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்துல உங்க லோரி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உடனே நீங்க என்ன பண்ணணும், உங்க ஸ்டேரிங்க லேசா அப்படி மூவ் ஆகையில ஸ்டெடி பண்ணிக்கங்க. ஸ்டெடி பண்ணிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் பின்னாடி மூவ் பண்ணும்போது சேஃப்டி செக் பண்ணுங்க. இங்க எதுவும் யார் எதுவும் நடந்து போற ஆளா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, கட்டை கம்பு எதுவும் இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உள்ள திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு 2ல இருந்து 3 தடவையாவது ஒவ்வொரு தடவையும் சேஃப்டி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நீங்க வீட்டுல கண்ட வாகல வந்து சேஃப்டி செக் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சேஃப்டி செக்கு, அது மாதிரியே முன்னாடி இருந்துட்டு பின்னாடி போகையில ஒரு தடவை சேஃப்டி செக்கு, அது போல இந்த இடத்துல இருந்து திரும்பும் போது ஒரு தடவை சேஃப்டி செக். மொத்தம் ஒரு 3ல இருந்து 4 தடவை சேஃப்டி செக் பண்ணா போதும். இப்போ உங்க லோரியா அழகா இந்த மாதிரி வந்து திருப்பி நிப்பாட்டிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் லைட்டா பின்னாடி இப்படி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது உங்க முன்னாடி வலது பக்கம் கண்ணாடி இருக்குல்ல, வலது பக்கம் கண்ணாடி உங்க லோரிக்குல இருந்து பார்க்கும்போது இதை லேசா கவர் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க லோரி வந்து கரெக்டா உள்ள போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ஐடியா உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க வலது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த பக்கம் கட்டையில ஏறாத அளவுக்கு இந்த கருப்பை விட உள்ள உங்க லோரி போயிருந்தாலே போதுமானது. நீங்க கரெக்டா பார்க்கிங் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க பார்க்கிங் லைட்டு போட தேவையில்லை. உடனே வந்து நீங்க ஹேண்ட் பிரேக்கை மேல ஏத்திட்டு நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, சார் முடிஞ்சுச்சு அப்படின்னு. ஒருவேளை இப்ப நீங்க உள்ள இருந்து வலது பக்கம் டோரை பார்க்கையில இந்த கருப்பு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க ஃபுல்லா ரைட் ஓடிச்சிட்டீங்கன்னா இதுல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க உள்ள இருந்து வலது பக்கம் டோரை பார்க்கும்போது ரொம்ப இந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பினாலும் இந்த கட்டையில ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இது ரொம்ப கவனமா பாத்துக்குங்க. இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் ஒரே தடவையில உள்ள போகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்க லோரி வந்து ரொம்ப பக்கத்துல போயிருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப கேப் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் வெளியில இந்த மாதிரி வந்துட்டு உங்க லோரியை வந்து ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் கியரை போட்டு சேஃப்டி செக் எல்லாம் பண்ணிக்கிட்டு சிக்னலை போட்டு மறுபடியும் நீங்க உள்ள இந்த மாதிரி வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு நீங்க டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிந்த வரைக்கும் ஓரளவுக்கு சீக்கிரமே போட்டுருங்க. இது ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமே போட்டுடலாம். இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கிங் பண்ணிட்டீங்க. ஒரு சில நேரம் வந்து உங்க இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கிங் பண்ண தேவையில்லை, உள்ள போனோடனே நீங்க வெளியாகு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. இப்ப இடது பக்கம் தான் நீங்க வந்து திரும்பணும். அப்ப இடது பக்கம் சிக்னலை போட்டுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க, பின்னாடி எதுவும் இடைஞ்சல் இருக்கா, எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துங்க, எது இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு. அதே போல இந்த இடத்துல எதுவும் லோரி, காரு ஏதாவது போகுதா வருதான்னு பார்த்துங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா மூவ் பண்ணி இந்த மாதிரி வெளியில வாங்க. வெளியில வரும்போது உங்க ஷோல்டர் இந்த கருப்போட என்ட்ரன்ஸை தாண்டின உடனே நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஓடிச்சிருங்க. இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி திருப்பதுக்கு முன்னாடி இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலதான் நீங்க பிளைண்ட் ஸ்பாட்டை செக் பண்ணணும். இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா, எதுவும் மோட்டார் சைக்கிள், காரு எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு பாத்துக்குங்க. சரிங்களா? பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஓடிச்சீங்கன்னா அழகா உங்களுடைய வண்டி, அதாவது உங்க லோரி இந்த மாதிரி திரும்பிடும். திரும்பினதுக்கு அப்புறம் லேசா அப்படி மூவ் ஆகையில உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிடுங்க. ஸ்டெடி பண்ண உடனே சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க. ஒருவேளை ஸ்டாப் லைன் இருந்துச்சுன்னா அவசியம் நிப்பாட்டி தான் போகணும். ஒருவேளை கியூ வேன்னு இந்த மாதிரி கோடு விட்டு விட்டு போட்டு இருந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு எதுவும் இடைஞ்சல் இருக்கா, எதுவும் லோரி, காரு ஏதாவது இந்த பக்கம் போகுதா அல்லது வருதான்னு செக் பண்ணிக்கணும்.
சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க நின்னு போறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சரிங்களா? இடது பக்கம் போகணும்னா இடது பக்கம் சிக்னல போடணும். வலது பக்கம் போகணும்னா வலது பக்கம் சிக்னல போட்டு தான் போகணும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சுறாரு. அப்ப இடது பக்கம் சிக்னல போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடிய பாருங்க. இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா? அல்லது லோரி, காரு எதுவும் இந்த பக்கத்து பின்னாடி வருதா, சீதான்னு பாத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, அதே போல இந்த பக்கம் எதுவும் காரு, லோரி எதுவும் போகுதான்னு பாத்துங்க. செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, மெதுவா உங்க லோரிய வந்து இந்த மாரி மூவ் பண்ணிட்டு உள்ள இருந்து பார்க்கையில உங்க ஷோல்டர் இந்த கர்ப்பை விட்டு லேசா தாண்டின உடனே நீங்க இடது பக்கம் வந்து 2 ரவுண்டு உங்க ஸ்டேரிங்க இந்த மாதிரி ஒடிச்சிடுங்க. இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளைன் ஸ்பாட்டை பார்த்துட்டு, சரிங்களா? இந்த மாதிரி பார்க்கும் போதும் முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை ஒரு தடவை பார்த்துட்டு இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு 2 ரவுண்டு உங்க ஸ்டேரிங்க இடது பக்கம் சுத்திருங்க. அதாவது இடது பக்கம் ஒடிச்சிங்கன்னா அழகா உங்களுடைய லோரி இந்த மாதிரி திரும்பிடும். திரும்பினதுக்கு அப்புறம் லேசா மூவ் ஆகையில உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சாரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா போய்க்கலாம். சரிங்களா? ஒருவேளை உங்க லோரி இந்த மாதிரி நிக்கையில உங்க இன்ஸ்பெக்டர் வலது பக்கம் போச்சுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. இந்த பக்கம் எது இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு. அதே போல இந்த பக்கம் இது எதுவும் லோரி, காரு எதுவும் போகுதா வருதான்னு பாத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்க லோரியை மெதுவா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உங்க காருக்கு முன்னாடி, அதாவது எதிர்த்தாப்புல எதுவும் கார் வருதான்னு பார்த்துட்டு நல்லா மேலே ஏறிட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு வலது பக்கம் ஸ்டேரிங்கை 2 ரவுண்டு ஒடிச்சு திரும்புங்க. உங்க லோரி இந்த மாதிரி திரும்பின உடனே லேசா அப்படி மூவ் ஆகையில உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலா உடனே கேன்சல் பண்ணிடுங்க. உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சாரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா நீங்க வந்து போய்க்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை, பதட்டப்படாதீங்க. நான் சொல்ற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிளாஸ் 4க்குள்ள சர்க்கியூட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். அதாவது இந்த எல் கிராங்க் வந்து இந்த எஸ் கிராங்கை விட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னு கேட்டால் இந்த எஸ் கிராங்க் வந்து அகனைக்கு நீங்கள் வந்து திருப்பி 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 இந்த சர்க்கியூட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் லோரியை ஓட்டிகிட்டு வர்றோம். ஆனால் இந்த எல் கிராங்க் வந்து ஒரு 2 இடத்துல திருப்பணும். இந்த இடத்துல வந்து இப்படியும் திருப்ப போறீங்க, அதே போல் இந்த இடத்துல வந்து திருப்ப போறீங்க. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக அந்த கெர்ப்பில் இடிக்காம ஒரே தடவையில பாஸ் பண்றதுக்கு நான் கேரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல் கிராங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போற இந்த டிப்ஸை வந்து நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே ஈஸியா வந்து நீங்க போட்டுடலாம். அதாவது அந்த எல் கிராங்க் பக்கத்துல போனாவே நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே ஞாபகத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செகண்ட் கியர்ல தான் உள்ள போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் கியர்ல போகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 2வது வந்து வண்டி நின்றுக்கிட்டு இருக்கையிலே நீங்க வந்து திருப்பக்கூடாது, ஸ்டெடி பண்ணக்கூடாது. லேசா 1 இன்ச்சு அப்படி நகரையில தான் நீங்க ஸ்டேரிங்கை வந்து திருப்பவோ வளைக்கவோ நீங்க வந்து செய்யணும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் வந்து நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்கவே கூடாது. ஏன்னா நீங்க வந்து 2வது கியரை போட்டு ஆஃப் கிளட்ச்ல நீங்க காலை எடுத்தாவே வண்டி அழகா மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்ல ஒரு காலை வச்சுக்கிட்டு வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கிளட்சை ஃபுல்லா மிதிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிளட்சு பிரேக்கை வச்சு நீங்க கிளட்ச் கண்ட்ரோல்ல ஈஸியா வந்து உள்ள இது பண்ணிடலாம். அது எஸ் கிராங்கா இருந்தாலும் சரி, எல் கிராங்கா இருந்தாலும் சரி, அதாவது எஸ் கோர்ஸ் எல் கோர்ஸ் இது ரெண்டுக்குமே நீங்க கண்ட்ரோல் பண்ணாவே ஈஸியா வண்டி உள்ள போயிடும். ஆக்சிலேட்டரை மிதிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 4வது பாயிண்ட் வந்து லோரிக்கில இருக்கும்போது, அதாவது இடது பக்கம் நீங்க திரும்பணும் அப்படின்னா உங்க ஷோல்டர் சரியா தெரியாது. உங்களுடைய இன்ஸ்பெக்டர், அதாவது உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வர்றாருல இன்ஸ்பெக்டர், அவரோட ஷோல்டரை வந்து கணக்கு பண்ணிங்க. அவர் ஷோல்டரை விட்டு உங்க வண்டி கொஞ்சம் மூவ் பண்ண உடனே, அதாவது அந்த கெர்ப்பை விட்டு அந்த இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் தாண்டின உடனே நீங்க வந்து 2 சுத்து ஸ்டேரிங்கை ஒடிச்சு உள்ள போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்கப்புறம் 5வது வந்து பிளைன் ஸ்பாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லோரிக்கு உள்ள சின்ன கண்ணாடி நீங்க இடது பக்கம் வந்து திரும்ப போறீங்க. அப்ப இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்து எதுவும் 2 வீலர் உங்க லோரிக்கு பக்கத்துல நிக்குதா வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க திரும்பணும். அது மட்டும் இல்லாம நீங்க திரும்புறதுக்கு முன்னாடி வந்து நீங்க இடது பக்கம் சிக்னலா அவசியம் போட்டுறணும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
நிறைய பேர் கேட்குறீங்க, அண்ணே இந்த எஸ்கிராங் எல்கிராங்கு சிக்னல் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எங்கே திரும்புறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சிக்னலை போட்டால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வேண்டாம்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து போட தேவையில்லை. நீங்கள் போடாமல் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இதுக்கு தேவையில்லை நினச்சிட்டு போனீங்கன்னா ஒருவேளை ஒரு சில நேரம் இன்ஸ்பெக்டர் வந்து மார்க் குறைக்கிறதுக்கு, அதாவது மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வாங்க அந்த எல்கிராங் எப்படி ஈஸியாக போடுறோம் நான் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய லோரி. அதாவது நீங்கள் ஓட்டக்கூடிய லோரியா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை கோடு போட்டிருக்கேன்ல, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய சீட்டில் உட்காந்துருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு நேர கீழே வந்து முன்பக்க டயர் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல தான் பின்பக்க டயர் இருக்கும். உங்களுடைய லோரியா இதை வந்து நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது எல்கிராங் வந்து இங்கே இருக்குது. அப்போ இந்த ரோடு வந்து நேராக போகக்கூடிய ரோடு தான். அப்போ ஒன்று வந்து இந்த பக்கம் இருந்து நீங்கள் இடது பக்கம் திரும்பி இந்த எல்கிராங்கை போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வெர்டிக்கல் பார்க்கிங்கை போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து தம்பி இந்த 29 நம்பரை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த எல்கிராங்கை போடு அப்படின்னு கையை காமிச்சு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து உங்களுடைய லோரி இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, உங்களுடைய லோரியை இந்த இருக்கு பாருங்க கோடு, இந்த கோடை ஒட்டுன மாதிரியே நேராக ஓட்டிட்டு வாங்க. அதாவது இந்த இடது பக்கம் கற்பை ரொம்ப ஒட்டி போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்படியே இடது பக்கம் வந்து நீங்கள் ரொம்ப ஒட்டுன மாதிரி வந்து நீங்கள் உள்ளே திரும்பும்போது உங்களுடைய பின்பக்க டயர் வந்து இந்த மாதிரி கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் இந்த வலது பக்க கோட்டை ஒட்டினாப்புல வந்தோம்னா நமக்கு திரும்புறதுக்கு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த எல்கிராங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லோரி சிலாங்கமாக திரும்புகிற அளவுக்கு தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதனால பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம எல்கிராங் போட போகிறோம். அப்போ இடது பக்கம் திரும்பணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இடது பக்கம் சிக்னலை ஃபர்ஸ்ட் போடணும். சரிங்களா? இடது பக்கம் சிக்னலை போட்டு நீங்கள் வந்து மெதுவாக இந்த வலது பக்கம் கோட்டை ஒட்டுன மாதிரி ஓட்டிட்டு வாங்க. இந்த இருக்கு பாருங்க உள்பக்க கருப்பு, இந்த உள்பக்க கருப்பம் உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர், அதாவது நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க, உங்கள் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டரோட ஷோல்டரை தான் கணக்கு பண்ணணும். உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் வந்து இந்த கருப்பை விட்டு லேசாக தாண்டின உடனே அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க, அதாவது நீங்கள் இடது பக்கம் திரும்பும்போது இந்த கருப்பில் போய் உங்கள் முன்பக்க டயர் ஏறிடக்கூடாது. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களுடைய லோரியை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுவாங்க. சரிங்களா? இப்போ திரும்புறதுக்கு முன்னாடி உங்க லோரிக்கு உள்ள சின்ன கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஷோல்டருக்கு மேலே திரும்பி பாருங்க. எதுவும் இந்த சைடில் டூ வீலர் எதுவும் நிற்கிதா, வேற ஏதாவது வாகனம் வருதான்னு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டேரிங்கை ஒரு 2 சுத்துங்க. சுற்றி இப்படி உள்ளே போனீங்கன்னா அழகா இப்படி திரும்பினோன்னே உங்கள் ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெடி பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ள கருப்பை ஒட்டுனாப்புல ஓட்டிட்டு வாங்க. மெதுவாக மூவ் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்கள் செகண்ட் கியரில் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிளச்சை நீங்கள் ஆஃப் கிளச்சில் வந்து நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணலாம். அழகாக உள்ளே போகும். கிளச்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேசாக பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க. வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கிளச்சை ஃபுல்லாக அமுக்கிட்டு மறுபடியும் லேசாக ஆஃப் கிளச்சோ இல்லை கொஞ்சம் எடுத்தீங்கன்னாலும் ஈஸியாக வண்டி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பயப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இதை தான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம லோரி இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வர்றோம். ஓட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி திரும்பையில் இந்த பக்கம் வரக்கூடிய லோரிகள் மேலே நம்ம லோரியோட பாடி வந்து மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இந்த பக்கம் வரக்கூடிய லோரிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் உங்கள் லோரி. நீங்கள் இப்போ ஓட்டிக்கிட்டு வரும்போது இந்த கெர்ப்போட உங்கள் ஷோல்டர் தாண்டதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா இந்த முன்பக்க டயரும் இந்த கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பின்பக்க டயரும் இந்த கெர்ப்பில் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டுக்கு இதுதான் நீங்கள் ஓட்டக்கூடிய லோரி. இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த 29 சர்க்கியூட்டை போடுப்பா, அப்படி இல்லைன்னா இந்த எல்கிராங்கை போடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது இடது பக்கம் தான் திரும்பணும். அப்போ இடது பக்கம் சிக்னலை போட்டுக்குங்க. 2வது கியரில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படி 3வது கியரில் வேறு கியரில் இருந்தீங்க அப்படின்னா 2வது கியரை போட்டுக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்க. இப்படி மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் கோடை ஒட்டுனாப்லேயே வாங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம ஸ்லாங்கமாக திரும்புறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது இப்படி வரும்போது இந்த வெள்ளைக்கோடு தான் உங்களுடைய ஷோல்டர், அதாவது உங்களுடைய இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர். இந்த கருப்பை விட லேசாக தாண்டின உடனே நீங்கள் 2 சுற்றிருங்க.
அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லோரிக்கு உள்ள முன்பக்க கண்ணாடி, இடது பக்க கண்ணாடி, இடது பக்க ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்க்கணும். அதாவது திரும்பையில் நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்பாட்டு. நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பிளைன் ஸ்பாட்டு கிடையாது. பிளைன் ஸ்பாட்டுக்கு வந்து 4 மார்க் போட்டுருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு ஒரு 2 சுற்று ஒடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி அழகாக அந்த மாதிரி திரும்பும். திரும்பினதுக்கு அப்புறம் அதே மாதிரி திரும்பும்போது இந்த ரோட்டில் ஏதாவது வாகனங்கள் வருதா அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா புல்பாடி இந்த மாதிரி திரும்பும்போது இங்கிட்டிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நல்லா கவனத்தில் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி திரும்பின உடனே நின்றுக்கிட்டு இருக்கையில் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணக்கூடாது. 1 இன்ச்சு லேசாக அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் கருப்பை ஓட்டுன மாதிரி, அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரியே ஓட்டிக்கிட்டு வாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இப்படியே ஓட்டிகிட்டு வாங்க. ஓட்டிகிட்டு வரும்போதே அதே மெத்தடு தான். நீங்கள் வந்து இடது பக்கம் சிக்னலை போடுங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இதுதான் உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர். இந்த கெர்ப்பை விட தாண்டின உடனே முதல்ல நீங்கள் பண்ணின மாதிரியே 2 சுற்று நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய லோரி அழகாக இந்த மாதிரி திரும்பிடும். மறுபடியும் ஸ்டேரிங்கை லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் உங்கள் லோரியை மறுபடியும் லேசாக மூவ் பண்ணையில் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் உள்ள கோட்டை ஓட்டுனாப்பில் நீங்கள் ஓட்டிகிட்டு வரணும். சரிங்களா? அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வரணும். நீங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த கோட்டை ஓட்டுனாப்பில் நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் உள்ள கருப்பில் வந்து மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி வந்து அழகாக உங்களுடைய லோரி திரும்பி நிற்கிது. ஸ்டேரிங்கெல்லாம் ஸ்டெடி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து வலது பக்கம் திரும்பணும். அப்போ வலது பக்கம் சிக்னலை போட்டுக்குங்க. சிக்னலை போட்டு மெதுவாக அப்படியே மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிக்கிட்டு இப்படி வரும்போது உங்கள் ஷோல்டர் வந்து இந்த கருப்பை விட்டு, அதாவது உள்பக்கம் இந்த கருப்பு இருக்குது பாருங்கள், உங்கள் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி தாண்டின உடனே ஒரு 2 சுற்று இப்படி சுற்றுனீங்க 2 சுற்று இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக திரும்பி இந்த மாதிரி வந்து நிற்கும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் ஸ்டெடி பண்ணிவிட்டு வலது பக்கம் திரும்பும்போது இந்த கோட்டை ஒட்டினாப்பில் கொண்டு வரணும். அதாவது ஒரு 1/2 அடி கேப் இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கருப்பை ஒட்டுன மாதிரி நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்பக்க டயரோ அல்லது பின்பக்க டயரோ இந்த கருப்பு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒரு சில நேரம் கருப்பில் டச் ஆனாவே 10 மார்க் போட்டுருவாங்க. ஒரு சில நேரம் இமீடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ அழகாக நம்மளுடைய லோரி இந்த மாதிரி திரும்பி நிற்கிது. இப்போ வந்து நீங்கள் இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே சென்டராக கூட உங்கள் லோரியை வந்து இப்படி ஓட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய லோரியை அழகாக கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க. இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இடது பக்கம் போச்சுறாரா வலது பக்கம் போச்சுறாருன்னு தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இடது பக்கம் போச்சுறாரு அப்படின்னா நீங்கள் இடது பக்கம் சிக்னலை மெயினாக போடணும். போட்டதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லைன் இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பக்கம் எதுவும் வாகனங்கள் வருதா, இந்த பக்கம் இருந்து எதுவும் வாகனங்கள் வருதா அல்லது இந்த பக்கம் இருந்து வாகனங்கள் எதுவும் போகுதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னு கேட்டால் நீங்கள் திரும்பும் போது இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடது பக்கம் நீங்கள் இப்படி வந்து திரும்பும் போது இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கெல்லாம் உடனே இம்மீடியட் ஃபெயில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய லோரியை வந்து இந்த மாதிரி நிப்பாட்டிருக்கிய, அதாவது கிவ் வே அப்படின்னா விட்டு விட்டு கோடு போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள். எதுக்கும் இந்த பக்கம் வாகனங்கள் வரல, உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இடது பக்கம் போச்சுறாரு அப்படின்னா இடது பக்கம் சிக்னலை போட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். இப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் இன்ஸ்பெக்டரோட ஷோல்டர் இந்த கெருப்போட வெளிப்பக்கத்தை தாண்டின உடனே முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் எதுக்கும் லோரிகள் எதுவும் வருதா, அந்த பக்கம் வந்து எதுவும் போகுதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா அழகாக அந்த மாதிரி திரும்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போகலாம். சரிங்களா? இதே இது உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வலது பக்கம் போச்சுறாரு, அப்போ உங்களுடைய லோரி வந்து இந்த விட்டு விட்டு கோட்டிருக்க கோட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ நீங்கள் வலது பக்கம் சிக்னலை போட்டுங்க. சிக்னலை போட்டு இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி கார் வருதான்னு பாருங்கள். அதே போல் இந்த பக்கம் இருந்து எதுவும் போகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே போகலை அப்படின்னா மெதுவாக உங்களுடைய லோரியை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பணும்னா இந்த கோட்டை தாண்டி இங்கே போய் தான் திரும்பணும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஷோல்டர்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு முன்பக்க கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பணும். சரிங்களா? அதாவது பிளைன் ஸ்பாட் அப்படிங்கிறது திரும்பையில் செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்பாட். ஏன்னா இப்படி திரும்பும்போது
இந்த முன்பக்கம் உள்ள வீலுக்கிட்ட வந்து யார் நின்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதாவது உங்களுடைய கண்ணாடியில் இந்த இந்த பின்னாடி உள்ள பாடியிலேருந்து தான் தெரியும். அதனால தான் பிளைன் ஸ்பாட்டு ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்க்க சொல்கிறது. இப்போ எந்த பக்கத்தில் இருந்தும் வாகனங்கள் வரல அப்படின்னா நீங்கள் அழகாக அந்த மாதிரி திரும்பி உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாலோ நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போய்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல் கிராங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ் கிராங்கை ஈஸியாக போடுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் மனசில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த எஸ் கிராங்க், எல் கிராங்க், அது மட்டும் இல்லாமல் வி கோர்ஸ் இதுக்கு வந்து டைமிங் கிடையாது, சரிங்களா? அதனால ரொம்ப ஸ்லோவாகவும் போடக்கூடாது, ரொம்பவும் வேகமாகவும் போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப வேகமாக போனீங்க அப்படின்னா கெர்ப்பில் இடது பக்கமோ வலது பக்கமோ ஏறிடும் அல்லது டச் ஆனாலும் உங்களை இம்மிடியட் ஃபீல் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் செகண்ட் கியர்லேயே போங்க. செகண்ட் கியரை போட்டு ஆக்சிலேட்டரை மிதிக்க வேணாம். கிளச்சு கண்ட்ரோல்லே போங்க. கிளச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லேசாக பிரேக்கை அமுக்கி நீங்கள் மெதுவாக லெஃப்ட் ரைட்டு கண்ணாடியை பார்த்து பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிக்கிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த எஸ் கிராங்கை போட்டுடலாம், சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரை மிதிக்க வேணாம், அதே போல் தேர்ட் கியரில் போக வேணாம், செகண்ட் கியர்லேயே போங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவது பாயிண்ட் வந்து வண்டி நின்றுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டேரிங்கை இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ திருப்ப வேண்டாம். லேசாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கையில் மட்டும்தான் நீங்கள் எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் ஸ்டேரிங்கை இது பண்ணணும், அதாவது திருப்பணும். ஒருவேளை வண்டி நின்றுக்கிட்டு இருக்கையில் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் எப்படி வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது கியரில் நீங்கள் ஆஃப் கிளச்சை எடுத்தாவே ஈஸியாக, அதாவது ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் வண்டி தானாகவே மூவ் ஆகும். நீங்கள் பிரேக்கில் லேசாக காலை வச்சுக்கிட்டு கிளச்சை கண்ட்ரோல் பண்ணாவே வண்டி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, வேகமாக போகக்கூடாது, ஸ்லோவாகவே போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபுல் கிளச்சை அமுக்கிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் லேசாக கிளச்சை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகாது, வண்டி வாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வண்டி வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லேசாக பிரேக்கில் காலை வச்சு நீங்கள் வந்து கிளச்சு கண்ட்ரோல் பண்ணாவே அருமையாக வண்டி போகும். இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் ஒரே தடவையில் இந்த எஸ் கிராங்கை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கிளாஸ் 4 ப்ராக்டிக்கலுக்கு உள்ள சர்க்கியூட் மேப். இப்போது எது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இதுக்கு பேர் வந்து வி கோர்ஸ், வி வடிவத்தில் இருக்கனால வி கோர்ஸ். அதே போல் இதுவும் டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ். இதுவும், அதாவது இந்த இடமும் வந்து பேரலல் பார்க்கிங், சரிங்களா? இதுவும் வந்து வெர்டிக்கல் பார்க்கிங். இது வந்து எல் கிராங்க், இது வந்து எஸ் கிராங்க். இப்போ எந்தெந்த நம்பருக்கு என்னென்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்துருவோம். 23 வந்து வெர்டிக்கல் பார்க்கிங், 24 வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், 25 வந்து வி கோர்ஸ், 26 வந்து எஸ் கிராங்க், 27 வந்து பேரலல் பார்க்கிங், 28 வந்து வெர்டிக்கல் பார்க்கிங், 29 வந்து எல் கிராங்க், 30 வந்து டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ், 31 வந்து பேரலல் பார்க்கிங். நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ஏதாவது ஒரு நம்பரை சொல்லி இந்த சர்க்கியூட்டை போடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வெர்டிக்கல் பார்க்கிங்கை போடு அல்லது வி கோர்ஸை போடு அல்லது எஸ் கிராங்கை போடு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த சர்க்கியூட் மேப்போட டிராயிங் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டைரெக்டாக லிங்க் அனுப்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த வி கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் இந்த 26ஆம் நம்பர் சர்க்கியூட்டை போடுப்பா, அப்படி இல்லைனா எஸ் கிராங்கை போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸை நீங்கள் வந்து போட்டு முடிச்சிருப்பீங்க. இது வழியாக தான் நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இந்த இடத்துல நிற்கிது, அதாவது இதுதான் உங்களுடைய லோரி, சரிங்களா? இப்போது நீங்கள் இடது பக்கம் திரும்பணும். அப்போ ரொம்ப ஒட்டி திரும்பினாலும் இந்த கட்டையில் வந்து உங்களோட லோரியோட டயர் ஏறிடும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இடது பக்கம் இண்டிகேட்டர், அதாவது இடது பக்கம் சிக்னலை போடணும். உங்கள் லோரிக்கு உள்ள அதாவது சின்ன கண்ணாடி, முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பிளைன் ஸ்பாட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் இடது பக்கம் திரும்பணும். ஃபுல்லாக ஒடிச்சிடக்கூடாது. அதே போல் நீங்கள் இங்கனைக்கில் திரும்பினே ஒடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் தூரம், அதாவது இந்த கெர்ப்போடைய என்ட்ரன்ஸு உங்கள் ஷோல்டரை விட்டு கொஞ்சம் தாண்டின உடனே ஃபுல்லாக லெஃப்ட் ஒடிச்சிடாமல் லேசாக, அதாவது ஒரு சுற்று லெஃப்ட் ஒடிச்சு இந்த கெர்ப்புக்கும்
உங்கள் லோரிக்கு உள்ள இடைவெளி ஒரு 300 இருக்கிற மாதிரி இப்படி திருப்பி உங்கள் லோரியை வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்பவும் ஒட்டி திருப்பிடக்கூடாது. அப்படி திருப்பினீங்கன்னா இந்த கட்டையில் வந்து உங்கள் லோரி வந்து ஏறிடும். சரிங்களா? அதாவது உங்கள் லோரியை வந்து இந்த மாதிரி திரும்பினோம்னா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இப்படியே மெதுவாக கிளச்சு கண்ட்ரோல்லே கொண்டுட்டு வாங்க. ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? ஆக்சிலேட்டரை மிதிக்காமல் கிளச்சு கண்ட்ரோலில் லேசாக பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு மெதுவாக ஓட்டிக்கிட்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ஓட்டிகிட்டு வாங்க. அந்த கருப்பை ஓட்டுனாப்லே, அதாவது ஒரு 300 கேப் இருக்கிற மாதிரி அப்படியே ஓட்டிகிட்டு வந்து, இப்போ நம்ம சொல்ல போகிறது தான் முக்கியமான இடம். இந்த எஸ்கிராங்கில் இந்த இடமும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விட்டு நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா பாஸ் ஆன மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிங்க. சரிங்களா? இது வரைக்கும் வர்றதும் ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். உங்களுடைய லோரி இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிவிட்டு அதே மாதிரி மெதுவாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுங்க. அதாவது உங்கள் லோரிக்குள்ள உள்ளே இருந்து பார்க்கையில் இந்த இடம் மறையிற மாதிரி தெரியணும். அதாவது ரொம்ப ஒட்டி கொண்டாந்து நிப்பாட்டிடக்கூடாது. உள்ளே இருந்து நீங்கள் லோரிக்குள்ளே இருந்து பார்க்கையில் இந்த இடம் வந்து லேசாக மறையிற மாதிரி இருக்கும் போதே நீங்கள் இன்றைக்கெல்லாம் கொண்டு வந்து உங்கள் லோரியை வந்து நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இதுதான் உங்களுடைய லோரி, இப்படி தான் நிப்பாட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஒட்டி போனீங்க அப்படின்னா நீங்கள் ரைட்டு ஒடிக்கும் போது இந்த கட்டையில் ஏறிடும். அதனால இந்த கருப்பை ஒட்டுனாப்புலே ஓரளவுக்கு ஓட்டி கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப ஒட்டினாப்புல நிப்பாட்டிங்கன்னா இந்த பக்கம் ரைட்டு ஒடிக்கும் போதும் முன்னாடி உள்ள டயர் வந்து இந்த கட்டையில் ஏறிடும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இந்த எஸ்கிராங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போட முடியாது அப்படிலாம் நினைக்க வேணாம். உங்கள் லோரி வந்து தாராளமாக போயிட்டு திரும்புகிற அளவுக்கு தான் இந்த எஸ்கிராங்கோட சர்க்கியூட் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராப்பராக இடது பக்கம் வலது பக்கம் கண்ணாடியை பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி பிரேக்கில் லேசாக காலை வச்சு மெதுவாக மூவ் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லோரி நிற்கும் போது ஸ்டேரிங்கை இடது பக்கமும் வலது பக்கமும் திருப்பக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுடைய லோரி இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? உள்பக்கம் இருந்து பார்க்கையில் இந்த கருப்பு வந்து லேசாக மறையிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வலது பக்கம் திரும்பணும். அப்போ வலது பக்கம் சிக்னலை போடுங்க. அப்படி உங்களை இன்ஸ்பெக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சிக்னலை போட தேவையில்லை. இப்போ வலது பக்கம் சிக்னலை போட்டிங்க. உங்கள் லோரிக்கு உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு மெதுவாக ஒரு சுற்று வந்து ஸ்டேரிங்கை ஒடிங்க. சரிங்களா? ஒடிச்சு இந்த இடது பக்கம் கண்ணாடியை பாருங்கள். இதில் எது ஏறிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வலது பக்கம் ஒரு சுற்று ஒடிச்சு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில தான் ஸ்டேரிங்கை ஒடிக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வலது பக்கம் கண்ணாடியை பாருங்கள். இந்த கட்டையில் எது ஏறிடாமல் அதையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதுதான் ஸ்டேரிங். இப்போது ஸ்டேரிங்க்கு நேர மேலே வந்து இந்த இடத்துல ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அது இல்லாமல் வெப்பநிலை மானி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் சென்டரில், அதாவது உங்கள் லோரிக்குள்ளேருந்து பார்க்கையில், சரிங்களா, நீங்கள் இங்கே இருக்கீங்க, வலது பக்கம் நீங்கள் ஒரு சுற்றி உங்கள் லோரியை வந்து மெதுவாக மூவ் பண்ணுறீங்க. மூவ் பண்ணி இந்த கண்டிஷனுக்கு வரும்போது நீங்கள் உள்பக்கம் இங்கே இருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கருப்பு இந்த இருக்கு பாருங்கள். இந்த கருப்பு வந்து அதே போல் உங்கள் ஸ்டேரிங்கோட சென்டரில் வரும்போது அப்படியே நிப்பாட்டிக்கங்க. சரிங்களா? நிப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் லேசாக மூவ் பண்ணும்போது ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிறங்க. இந்த வலது பக்கம் திரும்பும்போது இந்த கட்டையில் ஏறிடாமல் பார்க்கணும். அதே போல் இடது பக்கமும் இந்த கண்ணாடியை பார்த்து மெதுவாக மூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. உங்கள் லோரி அழகாக திரும்பி நிற்கிது. இப்போ லேசாக மூவ் பண்ணையில் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கிறங்க. ஸ்டடி பண்ணிக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு உங்களுடைய லோரி. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய லோரிக்கு எவ்வளவு தேவையோ, அதாவது இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு மெதுவாக மூவ் பண்ணி அப்படியே ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கிட்டு, அதாவது நீங்கள் உள்ள இந்த இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. இங்கே இருந்து உங்கள் அந்த வெப்பநிலை மானியோட ஃப்ரேமோட கார்னர், அதாவது இந்த கார்னர் இடது பக்கம் கார்னர் வந்து இந்த இன்லைன் லேசாக அதாவது தெரியும் போது மறுபடியும் உங்கள் லோரியை வந்து இப்படி கொண்டு வந்து ஸ்டடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அழகாக உங்களுடைய லோரி இந்த மாதிரி திரும்பி நிற்கிது. இந்த மாதிரி திரும்பி நிற்கும்போது மறுபடியும் மெதுவாக அப்படியே மூவ் பண்ணி வலது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு அழகாக உங்களுடைய லோரியை எப்படியோ உள்ளே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதை விட்டு தாண்டிட்டாவே உங்கள் லோரி வந்து ஈஸியாக இதை விட்டு தாண்டி போயிடும்.
நீங்கள் பாஸ் ஆன மாதிரி நினச்சிக்கோங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், சரிங்களா? நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு திரும்பி இப்படி வந்துருச்சு. இங்கனைக்கெல்லாம் வந்து ஸ்டாப் லைன் இல்லை, அதாவது நின்று பார்த்துட்டு வேறு எதுவும் வண்டி வருதான்ட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். அப்போ அழகாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இந்த எல்க்ராங்கை போட சொல்கிறாரா அல்லது வலது பக்கம் போக சொல்கிறாரா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதாவது வலது பக்கம் போக சொன்னார்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிட்டு வலது பக்கம் சிக்னலை போடுங்க. அதாவது இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி வருதான்னு பாருங்கள், அல்லது இந்த வெர்டிக்கல் பார்க்கிங் இது எதுவும் லோரி இது போட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இது வருதான்னு பார்த்துக்குங்க. லோரி, காரு, மோட்டார் பைக்கு எதுவும் வருதான்னு பார்த்துக்குங்க. அப்படி எதுவுமே வராத பட்சத்தில் நீங்கள் நல்லா மேலே ஏறி, ஏன்னா இங்கே தான் நீங்கள் திரும்பணும். உங்கள் லோரி வந்து ஃபஸ்ட்டு டயர் வந்து இந்த கோட்டை டச் பண்ணையில் நீங்கள் திருப்புனீங்கன்னா அழகாக உங்கள் லோரி வந்து திரும்பி இந்த மாதிரி நிற்கும். அதாவது நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி வலது பக்கம் சிக்னலை போட்டிருப்பீங்க. உங்கள் லோரிக்கு உள்ள முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேலே பிளெயின் ஸ்பாட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே ஏறி வரணும். அதை விட முக்கியம், இந்த பக்கம் எதுவும் லோரி நிற்கிதான்னு பாருங்கள், இந்த பக்கம் எதுவும் வருதான்னு பாருங்கள். அதே போல் இங்கே பார்க்கிங் எதுவும் போட்டிருக்கான்னு பாருங்கள், இதுக்குள்ளே எதுவும் வண்டி இது நிற்கிதான்னு பார்த்துட்டு 4 பக்கம் பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த 29ஆம் நம்பரை உங்கள் இன்ஸ்பெக்டர் போட சொல்கிறாங்களா அதை போடுங்க, அப்படி நேராக போக சொல்கிறாங்களா போங்க, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்கிராங் வந்து எப்படி ஈஸியாக போடுறோன்னா, நீங்கள் உள்ள கிளட்ச் கண்ட்ரோல் பண்ணணும் மெயினாக. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கில் லேசாக காலை வச்சுட்டு இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, முன்னாடி உள்ள கண்ணாடியை பார்த்து உங்கள் டயரை பார்த்து மெதுவாக மூவ் பண்ணி கிளட்சை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் கிளாஸ் 4 பிராக்டிக்கலுக்குள்ள சர்க்கியூட் மேப்பை நான் பெருசா வரைஞ்ச டிராயிங். இதை வச்சுதான் உங்களுக்கு பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா ரொம்ப சுலபமா போடுறதுன்னு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன், சரிங்களா? இந்த சர்க்கியூட்ல மொத்தம் 2 பேரலல் பார்க்கிங் இருக்கு. ஒன்னு இங்க இருக்கு 31ஆம் நம்பர், ஒன்னு இங்க இருக்கு 27ஆம் நம்பர். உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த நம்பர் சொல்லி இந்த பேரலல் பார்க்கிங்க போட சொல்லுவாரு. அதாவது எடுத்துக்காட்டுக்கு டூ 31 அப்படின்னு சொன்னார்னா இந்த சர்க்கியூட்டை நீங்க வந்து போடணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வரும்போது இந்த பேரலல் பார்க்கிங்க போடு அப்படின்னு சொன்னாருனாலும் நீங்க அப்படியும் போடலாம், சரிங்களா? நம்பர் மட்டும்தான் சொல்லுவாரு அல்லது அந்த இடத்த மட்டும்தான் சொல்லுவாரு அப்படின்னு நீங்க வந்து கற்பனை பண்ணிக்க வேணாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க 31 உங்களை போட சொல்றாரு உங்களுடைய இன்ஸ்பெக்டர். அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். பேரலல் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ல போற பாயிண்ட்களை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணாலே போதுமானது. முதல்ல பிளைன் ஸ்பாட்டு சேஃப்டி செக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நீங்க கிளாஸ் 4 லைசன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள பாஸ் மார்க் வந்து 18 தான். இந்த 18 நீங்க தாண்டுனா நீங்க ஃபெயிலு, சரிங்களா? ஒவ்வொரு பிளைன் ஸ்பாட்டுக்கும் ஒவ்வொரு சேஃப்டி செக்குக்கும் 4 மார்க். அதாவது பிளைன் ஸ்பாட்டுக்கு 4 மார்க்கு, சேஃப்டி செக்கு 4 மார்க்கு. இது ரெண்டையும் நீங்க அசால்ட்டா விட்டீங்கன்னா இதுல ஒரு 3 தடவை அதுல ஒரு 2 தடவை நீங்க ஒழுங்கா செக் பண்ணலன்னா 4 மார்க்கா கணக்கு பண்ணி உங்களுக்கு ஃபெயில் மார்க் வந்துடும், சரிங்களா? அதனால இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயா கவுண்டும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஃப்ரீயா இலவசமா கழிக்க மாட்டாங்க பாயிண்ட. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த பிளேன் ஸ்பாட்லையும் சேஃப்டி செக்லையும் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். இப்ப பிளேன் ஸ்பாட்டு எப்படி பாக்குறதுன்னு முதல்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பிளேன் ஸ்பாட்டுங்கிறது ஒவ்வொரு தடவை நீங்க இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ திரும்ப போறீங்கன்னு வைங்க, திரும்புறதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து செக் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பிளேன் ஸ்பாட்டு. அதாவது உங்களுடைய இடது பக்கம் கண்ணாடி, முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடியில தெரியாத பகுதியை தான் பிளேன் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரியா இதை வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, அதாவது கற்பனை பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுடைய லோரி. நீங்க இப்படி போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க இடது பக்கம் திரும்பணும்னு வைங்க, முதல்ல இடது பக்கம் சிக்னலை போடணும். உங்களுக்கு முன்னாடி உள்ள கண்ணாடி லோரிக்குள்ள இருக்கும்ல அந்த கண்ணாடியை பாருங்க, இடது பக்கம் கண்ணாடி. நீங்க திரும்ப போறதுக்கு முன்னாடி இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்க்கணும். அதுக்கு பேர் தான் பிளேன் ஸ்பாட். ஏன்னு கேட்டா இந்த இடத்துல எதுவும் சைக்கிள் அல்லது மோட்டார் பைக் அல்லது யாரும் நடந்து போறாங்களா அப்படின்னு கண்ணாடியில தெரியாது. அப்படிங்கறதுனாலதான் பின்னாடி திரும்பி பார்க்க சொல்றாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காரு அல்லது சின்ன லோரினா ஈஸியா திரும்பி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா பெரிய லோரியில வந்து
அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்தாலும் தெரியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கண்ணாடி இந்த இடது பக்கம் கண்ணாடியில இன்னொரு சின்ன கண்ணாடி இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இந்த கண்ணாடிய பார்த்தீங்கன்னாவே உங்க காரோட முன்பகுதி இந்த கீழ உள்ள பகுதிகள் தெரியும். அதையும் பார்த்துக்கிட்டு இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். சரிங்களா? திரும்புறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடியதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சேஃப்டி செக்குக்கும் பிளைண்ட் ஸ்பாட்டுக்கும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே போல நீங்க இந்த இடத்துல வரும்போது நீங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்தாலும் நோ யூஸ். அதே போல திரும்பினதுக்கு அப்புறம் நீங்க இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்தாலும் நோ யூஸ். நீங்க திரும்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு திரும்புறதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறம் சேஃப்டி செக் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இப்படி நிக்குது. இந்த பார்க்கிங் நீங்க போட போறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஃப்டி செக் அப்படிங்கிறது இந்த லாட்டுக்குள்ள ஏதாவது லோரி நிக்குதா, ஆள் நிக்கிறாங்களா, நீங்க உள்ள வரலாமா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதை திரும்ப போகுதா, அல்லது இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதை திரும்ப போகுதா, அல்லது இந்த பக்கம் இருந்து எதுவும் வருதா போகுதா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, திரும்புறனால எதுவும் பாதுகாப்பு இல்லையா, ஆக்சிடென்ட் நடக்குமா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். ஓகேங்களா? ஒருவேளை இங்க திரும்புறதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்க பின்னாடி வந்து ஃபுல்லா நீங்க வந்து லெஃப்ட் ஒடிச்சு இப்படி திரும்புனீங்கன்னா உங்க லோரி வந்து வலது பக்கம் திரும்பும். அப்ப இந்த பக்கம் வரக்கூடிய லோரியில மேல மோதி விபத்து ஏற்படும். சரிங்களா? அதனாலதான் சேஃப்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் லேன் சேஞ்ச் பண்ணும்போது, அதுக்கப்புறம் நீங்க பெடஸ்ட்ரெயின்ல நிக்கும் போதும் சிக்னல்ல நிக்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இந்த சேஃப்டி செக்குக்கான முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க இந்த பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா போறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுடைய லோரி. இது லோரியை நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, அதாவது கற்பனை பண்ணிக்கங்க. இந்த லோரியை வச்சுதான் இந்த பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா போறது நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரிங்களா? இப்ப நம்ம இந்த வழியா போய் தான் இந்த பார்க்கிங் நம்ம போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இடது பக்கம் சிக்னலை முதல்ல போடணும். சிக்னலை போட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. இந்த டேர்னிங் திரும்புறதுக்கு முன்னாடி லோரிக்குள்ள இருக்கிற முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் திரும்புறதுனால இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு, அதாவது பிளைண்ட் ஸ்பாட் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அழகா அப்படி திரும்பி உங்க லோரியை ஸ்டடி பண்ணிக்கிட்டு உடனே நீங்க சிக்னலை கேன்சல் பண்ணிடணும். நீங்க சிக்னலை கேன்சல் பண்ணலன்னா உங்களுக்கு பின்னாடி வர்ற லோரிக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க இடது பக்கம் திரும்ப போறீங்களா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அதனால உங்க சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க லோரியை நிப்பாட்டிடுங்க. இந்த அருக்கு பாருங்க ஸ்டாப் லைன், இதுக்கு பேர் தான் ஸ்டாப் லைன். இந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்களுடைய லோரியை நிப்பாட்டிடுங்க. அதாவது நீங்க உள்பக்கம் இருந்து உங்க லோரிக்குள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்டாப் லைன் மறைஞ்சிருந்துச்சுன்னா உங்க லோரி வந்து கரெக்டா நிக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஸ்டாப் லைன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க லோரிக்கும் உங்களுக்கும் உள்ள கேப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, உங்க வலது பக்கம் அல்லது இடது பக்கம் கண்ணாடியில சின்ன கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை பார்த்தாவே தெரியும் உங்க லோரி என்ன கண்டிஷன்ல நிக்குது அப்படின்னு. ரொம்ப பக்கத்துல நின்னாலும் பிரச்சனை, ரொம்ப முன்னாடி நின்னாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்க லோரியை இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வரையில இந்த இருக்கு பாருங்க சென்டர் லைனை ஒட்டுனாப்லயே நீங்க ஓட்டிட்டு வாங்க. அதாவது இடது பக்கம் கருப்புக்கும் உங்க காருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி இந்த சென்டர் கோட்டை ஒட்டுனாப்ல இப்படி ஓட்டிட்டு வாங்க. சரிங்களா? அப்பதான் திரும்பும் போது இந்த கட்டையில ஏறாது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய லோரி வந்து ரொம்பவும் சென்டரா இருக்கக்கூடாது, ரொம்பவும் இடது பக்கம் ஒட்டுனாப்லயே இருக்கக்கூடாது. இடது பக்கம் ரொம்ப ஒட்டுனாப்ல இருந்தா இந்த கெருப்புல இடிச்சிடும், உங்களுக்கு 10 மார்க் முழுசா போயிடும். சரிங்களா? பொதுவா அந்த சர்க்கியூட் போடுறப்ப கெருப்புல ஏத்திடக்கூடாது, கெருப்புல டச் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி டச் ஆனாலோ கெருப்புல ஏத்தினாலோ உங்களுக்கு இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா 10 மார்க் போட்டுருவாங்க, கன்ஃபார்ம் ஃபெயில் தான். இப்ப உங்களுடைய லோரிய கேப் இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்கீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க இடது பக்கம் பார்க்கிங் லாட் தான் போட போறீங்க. அதுக்கு நீங்க இடது பக்கம் சிக்னலை போடணும். நம்ம பார்க்கிங் தானே பண்ண போறோம், பார்க்கிங் லைட் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. பார்க்கிங் லைட் தயவு செஞ்சு போடக்கூடாது, போடாதீங்க போடாதீங்க போடாதீங்க. நிறைய பேருக்கு இதுலதான் டவுட் வருது. நீங்க சர்க்கியூட் போடும்போது நீங்க பார்க்கிங் லைட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ரிவர்ஸ் போறதா இருந்தாலும் சரி அல்லது உள்ள போய் நிப்பாட்டினாலும் சரி பார்க்கிங் லைட்டு போடவே கூடாது. சரிங்களா? இப்ப இடது பக்கம் சிக்னலை போட்டீங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஃப்டி செக் பண்ணுங்க. இந்த பார்க்கிங் லாட்டுக்குள்ள எதுவும் லோரி நிக்குதா, யார் நடந்து போறாளா, எந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எதுவும் லோரி வருதான்னு பாருங்க. எதுவும் வரல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எதுவும் லோரி திரும்ப போகுதா அப்படின்னு பாருங்க. எதுவும் இல்ல அப்படின்னா மட்டும் நீங்க ரிவர்ஸ் கியரை போடுங்க. ரிவர்ஸ் கியரை போட்டு மறுபடியும் உங்க முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடியை பாத்துக்குங்க. பாத்துக்கிட்டு மெதுவா அப்படியே பின்னாடி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த அருக்கு பாருங்க, உங்களுக்கு ரைட் சைட்ல நம்பர் பிளேட் 19 இருக்கும். இந்த நம்பர் பிளேட் சென்டரும் உங்க ஷோல்டரும் உள்ள இருந்து பார்க்கையில ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சிருங்க. சரிங்களா? ஃபுல்லா லெஃப்ட்ங்கிறது இந்த மாதிரி 3 ரவுண்டு. நம்ம கிளாஸ் 3க்கு வந்து 2 ரவுண்டு வரும். ஆனா கிளாஸ் 4க்கு வந்து 3 ரவுண்டு, லோரிக்கு வந்து 3 ரவுண்டு ஒடிக்கணும். சரிங்களா? இப்படி சுத்தி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்தா 1, மறுபடியும் சுத்தி அதே பொசிஷனுக்கு வந்தா 2, மறுபடியும் சுத்தி அதே பொசிஷனுக்கு வந்தா 3. சரிங்களா? இப்ப 3 ரவுண்டு சுத்தி மெதுவா அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஸ்டேரிங்க சுத்தும் போது நின்னுகிட்டு இருக்கையில சுத்தக்கூடாது. லேசா மூவ் ஆகையில, அதாவது 1 இன்ச்சு லைட்டா மூவ் ஆகையில நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேரிங்க சுத்துங்க. நின்னுகிட்டு இருக்கையில சுத்துனா அதுக்கு உங்களுக்கு 2 மார்க் போட்டுருவாங்க. இப்ப ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சு உங்களுடைய லோரி இப்படி திரும்புது. அப்போதைக்கு முன்னாடி உள்ள கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் திரும்பி பார்த்துக்குங்க. இந்த பக்கம் எதுக்கு லோரி இதுக வருதா, நமக்கு திரும்புறதுக்கு எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வலது பக்கம் ஃபுல்லா திரும்பும் போது இந்த பக்கம் எதுவும் லோரி இது வந்துச்சுன்னா உங்க மேல மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சு மூவ் பண்ணிட்டு வர்றீங்கல்ல, இப்படி மூவ் பண்ணையில உங்க வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. அங்கே கருப்பு வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல, இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். இங்கே வந்து மஞ்சள் கலர் கோடு போட்டிருக்கோம். உங்க கண்ணாடியில லேசா கருப்பு தெரியல உங்களுடைய ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணிக்கோங்க. முதல்ல 3 ரவுண்டு சுத்துனீங்கல்ல, உங்க ஸ்டேரிங்க அதே மாதிரி 3 ரவுண்டு சுத்தி ஸ்டெடி பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய லோரி சிம்பிள், அதாவது நீங்க இசுசு லோரி தான் ஓட்டுவீங்க, அந்த இசுசு சிம்பிள் வந்து உள்ள ஸ்டேரிங்ல இருக்கும். அது ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பொசிஷன். அந்த ஸ்டேரிங் வந்து கரெக்டான பொசிஷன் வரைக்கும் நீங்க 3 சுத்து வந்து சுத்திக்கங்க. சுத்திக்கிட்டு மறுபடியும் லைட்டா அப்படியே ரிவர்ஸ் வாங்க. ரிவர்ஸ் வரும்போது உங்களுடைய வலது பக்கம் டயரு, பின்னாடி டயர் வந்து இந்த மஞ்ச கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம், இந்த வலது பக்கம் டயரு இந்த மஞ்ச கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம், இந்த மாதிரி தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ரைட் ஒடிச்சிருங்க. அதாவது 3 ரவுண்டு ரைட்டு ஃபுல்லா ஒடிங்க. இந்த ஃபுல்லா லாக் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணிட்டு மறுபடியும் மெதுவா அப்படியே பின்னாடி மூவ் பண்ணீங்கன்னா அழகா திரும்பி இப்படி வந்து நிற்கும். அப்படி நிக்கலாட்டியும் பரவாயில்ல, ஒரு பக்கம் கொஞ்சம் கூட ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பக்கட்டும் உங்களுக்கு ஆணி அடிச்சது மாதிரி கேப் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய இடது பக்க கண்ணாடி, வலது பக்க கண்ணாடியை செக் பண்ணுங்கள். உங்களுடைய லோரி 2 பக்கட்டும் ஓரளவு கேப்பு கரெக்டாக இருக்கான்னு. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஸ்டெடி பண்ணிவிட்டு மறுபடியும் பின்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஸ்டெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு உங்களுடைய லோரியை மெதுவாக முன்னாடி மூவ் பண்ணுங்க. முன்னாடி மூவ் பண்ணும்போது நீங்கள் உள்ளே இருந்து பார்க்கையில கெருப்பு மறைகிற அளவுக்கு, இந்த கெருப்புல டச் ஆயிடக்கூடாது. முன்னாடி மூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து பயமா இருந்துச்சுன்னு வைங்க, சின்ன கண்ணாடி இருக்குல்ல, அதை பார்த்து மெதுவா அப்படியே மூவ் பண்ணி இந்த கெருப்புக்கு முன்னாடி உங்க லோரியை நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிட்டு நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை மேல தூக்கிடுங்க. அவ்வளவுதான், பார்க்கிங் வந்து முடிஞ்சு. இதுக்கு வந்து நீங்க வந்து பார்க்கிங் லைட்டு போட தேவையில்லை. இன்ஸ்பெக்டரை சார் ஓகே சார் அப்படின்னு, அதாவது நான் போட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க வெளியே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்ப பேரலல் பார்க்கிங் நீங்க பக்காவா போட்டீங்க. இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட வந்து ரொம்ப கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க வந்து வெளியில போகணும் அப்படின்னா அவசியம் பின்னாடி வரணும். சரிங்களா? பின்னாடி வராம அப்படியே நீங்க வந்து திரும்பினீங்கன்னா இது மேல மோதிரும்.
அல்லது கட்டை மேல ஏறி தான் இறங்கும். இம்மிடியட் ஃபெயில் போட்டுருவாங்க. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க. இடது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு ரிவர்ஸ் கியரை போடுங்க. இதுக்கு நீங்க சிக்னல் எதுவுமே போட வேணாம். நான் சொல்ல போறதை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. பின்னாடி மூவ் பண்ணுங்க. பின்னாடி மூவ் பண்ணும்போது இந்த கட்டையில வந்து நீங்க வந்து இடிச்சிடக்கூடாதுங்க. அதை எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்க காருக்கு முன்னாடி இருக்குல்ல வைப்பர், அந்த வைப்பரும் உங்க காருக்கு உள்ள இருந்து பார்க்கும்போது வைப்பரும் இந்த முன்னாடி உள்ள கருப்பும் ஒரே மாதிரி, அதாவது இந்த கருப்போட இன்லைன்ல உள்ள இருந்து பார்க்கையில உங்க வைப்பர் கரெக்டா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கரெக்டான பொசிஷன்ல இருக்கீங்க. அதாவது கேப்பு ரொம்ப அதிகமா தெரிஞ்சுனாலும் உங்க டயர் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அந்த கெருப்புக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேப்பு இல்லாட்டியும் இன்னும் கொஞ்சம் கேப்பு பின்னாடி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது இதுதான் உங்க லோரின்னு வச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இது வந்து மேல இருந்து பாக்குற பொசிஷன். இதுதான் வைப்பர். நீங்க வந்து உள்ள உட்காந்துருக்கீங்க எப்படி, இப்போ இந்த இடத்துல கெருப்பு இருக்கு. நீங்க உள்ள இருந்து பார்க்கையில இந்த வைப்பரும் இந்த கெருப்போட என்ட்ரன்ஸும், அதாவது இந்த முத பக்கமும் ஒரே நேர்கோட்டுல ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா பின்னாடி மூவ் பண்ணிருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, வலது பக்கம் சிக்னல் போடுங்க. ஏன்னா வலது பக்கம் தான் நீங்க போகணும். வலது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியில பாருங்க. அதாவது முன்னாடி உள்ள கண்ணாடி பார்த்தா பின்னாடி தெரியும் இந்த பக்கம் எதுவும் லோரி திரும்ப போகுதா, இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதுவும் வருதா, இங்க இருந்து ஏதாவது இந்த பக்கம் இருந்து ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்த்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா நீங்க ரைட்டு ஒடிச்சு இப்படி வெளியாயிட்டு உங்க லோரியை ஸ்டடி பண்ணிக்கிட்டு சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ நீங்க வாட்டுக்கு அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்ப சொன்ன பாயிண்ட மட்டும் நீங்க திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பாருங்க. எப்ப நீங்க பேரலல் பார்க்கிங் போட போறீங்களோ அப்போதைக்கெல்லாம் நான் சொல்ல போற இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வந்தாதான் நீங்க ஈஸியா போட முடியும். ஏன்னு கேட்டா, கிளாஸ் 3ல வந்து நீங்க எத்தனை கிளாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா கிளாஸ் 4க்கு வந்து 5 கிளாஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தனியா நீங்க போடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமம். அதனால நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட்களை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 27ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங் எப்படி போடுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த 27ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உங்களுடைய இன்ஸ்பெக்டர் இந்த 27ஆம் நம்பர் பேரலல் பார்க்கிங்க போட சொல்றாரு. அந்த பேரலல் பார்க்கிங் எப்படி ஈஸியா போடுறது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரி இப்படிதான் வருது. அப்ப இந்த பார்க்கிங் போடணும் அப்படின்னா இந்த பக்கம் திரும்பணும். அதுக்கு இடது பக்கம் சிக்னலை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு உங்க காரை டேர்ன் பண்ணி அப்படி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே மெதுவா மூவ் பண்ணிட்டு போங்க. நம்ம முன்னாடி சொன்னது மாதிரிதான் இந்த சென்டர் லைனை ஒட்டுன மாதிரியும் இந்த பக்கம் ஓரளவு கேப் இருக்க மாதிரியும் ஓட்டிட்டு போங்க. சென்டரா ஓட்டிட்டு போக வேண்டாம். இந்த வலது பக்கம் கொஞ்சம் ஒட்டினாப்லையும் இந்த பக்கம் ஓரளவு கேப் இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு போனாவே போதுமானது. அந்த மாதிரி ஓட்டிட்டு போனாதான் பின்னாடி ரிவர்ஸ் வந்து நீங்க திரும்பும் போது இந்த கெர்ப்ல ஏறாம இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு போய் இந்த இருக்கு பாருங்க 29ஆம் நம்பர். இந்த 29ஆம் நம்பர் கிட்ட இருக்கக்கூடிய இந்த லைன், இந்த கெர்ப் இருக்கு பாருங்க, இந்த கெர்ப்பும் உங்க லோரியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிடுங்க. சரிங்களா? இதுதான் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய குறிப்பு. அதாவது இந்த குறிப்பை வச்சுதான் நீங்க பேரலல் பார்க்கிங் போடணும். நான் இப்ப சொல்லி கொடுக்கறத வச்சு போட்டாவே ஈஸியா நீங்க வந்து பேரலல் பார்க்கிங் போட்டுடலாம். உங்களுடைய லோரியை ஸ்ட்ரெயிட்டா ஒட்டிய கொண்டு போய் இந்த கருப்பும் உங்களுடைய லோரியும் இருக்கிற மாதிரி நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும், ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க இடது பக்கம் தான் நீங்க வந்து பார்க்கிங் போட போறீங்க. அப்ப இடது பக்கம் சிக்னலை போட்டுக்குங்க. ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதை திரும்ப போகுதா, அல்லது இந்த பக்கம் இருந்து எதுவும் திரும்புதா, இந்த பக்கம் இருந்து எதுவும் வருதா போகுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் கியரை போட்டு அதுக்கப்புறம் சேஃப்டி செக் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டி செக் பண்ணிட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. பின்னாடி மூவ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருந்து உங்களுடைய ஷோல்டரும் இந்த 29ஆம் நம்பர் பிளேட்டும், அதாவது இந்த மெட்டல் பிளேட் இருக்குல்ல, இந்த மெட்டல் பிளேட்டும் உங்களுடைய ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சிருங்க. அதாவது லெஃப்ட் ஸ்டேரிங்கு ஃபுல்லா லாக் பண்ணிருங்க. அதாவது 3 ரவுண்டு நீங்க சுத்தி லாக் பண்ணிருங்க.
லாக் பண்ணிட்டு மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. இந்த ஸ்டேரிங்கை லாக் பண்றது வந்து நின்னுகிட்டு இருக்கையில பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க நிக்கையில நீங்க சுத்துனீங்கன்னா 2 மார்க் போயிடும். அப்ப லேசா மூவ் ஆகையில நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சு மூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்க லோரி வந்து ஃபுல்லா திரும்பும். திரும்பி அப்படியே லைட்டா மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. உள்ள இருந்து உங்க வலது பக்கம் கண்ணாடியை பார்க்கும்போது உங்க வலது பக்கம் கண்ணாடியில அந்த கெருப்பு லேசா தெரிஞ்சுன்னு வைங்க. உடனே உங்க ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிக்கிறோங்க. 3 சுத்து வந்து லெஃப்ட் ஒடிச்சிங்க. இப்ப 3 சுத்து சுத்தி ஸ்டேரிங்கை வந்து ஸ்டெடி பண்ணிக்கங்க. ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மெதுவா அப்படியே பின்னாடி மறுபடியும் மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உங்க பின்னாடி உள்ள வலது பக்கம் டயரை கண்ணாடியில இருந்து பாருங்க. இந்த மஞ்சள் கொட்டலை இந்த லேசா தாண்டின உடனே நீங்க ஃபுல்லா ரைட்டு மறுபடியும் ஒடிச்சிடணும். ஃபுல் ஸ்டேரிங்கு 3 சுத்து சுத்திருங்க. உங்களுடைய ஸ்டேரிங்க சுத்துனீங்கன்னா அழகா இந்த மாதிரி உள்ள போய் உட்காந்துரும். சரிங்களா? உள்ள வரும்போது இந்த பக்கம் உள்ள கெருப்புல மோதிரக்கூடாது, இந்த பக்கம் உள்ள கெருப்புல மோதிரக்கூடாது, இந்த பக்கம் உள்ள கெருப்புலையும் மோதிரக்கூடாது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கெருப்புல மோதுனா 10 பாயிண்ட் போயிடும் அப்படின்னு. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய இடது பக்க கண்ணாடி வலது பக்க கண்ணாடியை பாருங்கள். உங்களுடைய லோரி ஓரளவுக்கு கேப்பு கரெக்டாக இருக்கான்னு. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக முன்னாடி போயிட்டு ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ் வந்து லோரியை ஸ்டெடி பண்ணி நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே இடது பக்க சிக்னலை போட்டிருக்கீங்கல்ல, அந்த சிக்னலை கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு உங்க லோரியை மெதுவா அப்படியே முன்னாடி மூவ் பண்ணிட்டு உள்ள இருந்து பார்க்கையில இந்த கெருப்பு தெரியாத அளவுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க கரெக்டா நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா உங்களுடைய லோரி கிட்ட இடம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு பார்க்க முடியல அப்படின்னா அந்த சின்ன கண்ணாடியை பார்த்தாவே இந்த முன்பக்கம் வந்து தெரியும் உங்க லோரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த கெருப்பு கிட்ட இருக்கு அப்படின்னு. இப்போ உங்களுடைய லோரி கெருப்பு மறைகிற மாதிரி இப்படி கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக்கை மேல ஏத்திடணும். இதுக்கு நீங்க பார்க்கிங் லைட்லாம் போட தேவையில்லை. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு பார்க்கிங் லைட்லாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் சார் பினிஷ் ரெடி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்போ உங்களை வலது பக்கம் போச்சுனாருன்னா நல்லா ஞாபகத்துல வர வேண்டியது நீங்க ரிவர்ஸ் போகணும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் போகாம நீங்க மறந்த வாகல இப்படியே திரும்பினீங்கன்னா முன்னாடி உள்ள கட்டையில ஏறிடும். உங்களுக்கு இமீடியட் ஃபெயில் அல்லது 10 மார்க் முழுசா போயிடும். ரெண்டும் ஒண்ணுதான், ஃபெயில் போட்டுருவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சிக்னல் எதுவுமே போட வேண்டாம். நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி பின்னாடி ஒரு தடவை திரும்பி பார்த்துக்குங்க. எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. எதுவும் இல்லை அப்படின்னா மெதுவா அப்படியே மூவ் பண்ணிட்டு மறுபடியும் 2வது கியரை போட்டு இப்போ வலது பக்கம் நீங்க திரும்பணும். வலது பக்கம் சிக்னலை போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இது வருதா, இந்த பக்கம் இருந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த பக்கம் எதுவும் பிரச்சனை இருக்கா, திரும்ப போகுதா, நமக்கு எதுவும் இடைஞ்சல் இருக்கான்னு பார்த்துட்டு. ஏன்னா முன்னாடி உள்ள கண்ணாடியை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லோரி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு வலது பக்கம் சிக்னலை போட்டிருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த பார்க்கிங் லாட்டை விட்டு வெளியில வந்துட்டு இப்படி மூவ் பண்ணிட்டு உங்க லோரியை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்னலை கேன்சல் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சு வராரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா போயிடலாம். அவ்வளவுதான். இந்த முறையை நீங்க பயன்படுத்தினாலே போதும். ஈஸியா பேரலல் பார்க்கிங் கிளாஸ் 4ல போட்டுடலாம். சரிங்களா? இதுல நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். சரிங்களா? நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இதுதான் நான் உங்களுக்காக ஈஸியா புரியுற மாதிரி வரைஞ்சிருக்க டிராயிங். சரிங்களா? இதுல கொஞ்சம் பெருசா காமிச்சிருப்பேன், உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து வெர்டிக்கல் பார்க்கிங் எங்கெங்க இருக்கு அப்படின்னு முதல்ல பாத்துருவோம். இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் பார்க்கிங் இருக்கு, 23ஆம் நம்பரு. அதே போல இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் பார்க்கிங் இருக்கு, நம்பர் 28. இது ரெண்டுல எதை வேணாலும் உங்களுடைய இன்ஸ்பெக்டர் போட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நம்பரை சொல்லி டூ 23 அப்படின்னு சொன்னா இந்த சர்க்கியூட்டை நீங்க வந்து போடுங்க, அதாவது இந்த பார்க்கிங்க. ஒருவேளை நம்பர் 28 அப்படின்னு சொன்னார்னா இந்த பார்க்கிங்கை நீங்க வந்து போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வழியா வரும்போது இந்த வெர்டிக்கல் பார்க்கிங் போடு, இந்த வழியா வரும்போது இந்த வெர்டிக்கல் பார்க்கிங் போடு அப்படின்னு சொன்னார்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அந்த பார்க்கிங்கை ஈஸியா போடலாம். இத வந்து பேரலல் பார்க்கிங்கோட கம்பேர் பண்ணும்போது வெர்டிக்கல் பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா?
அதுல வந்து ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி குழுவெல்லாம் கொடுத்தேன், ஈஸியா போட்டிருப்பீங்க. இதுல குழு கொடுப்பேன், இருந்தாலும் அந்த குழுவை நீங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் நான் சொல்ற குழுவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அதாவது குறிப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா ஒரே தடவையில நீங்க வந்து போட்டுடலாம். சரிங்களா? முதல்ல நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வெர்டிகல் பார்க்கிங் போடுறதுக்கு மொத்தம் 3 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துல ஈஸியா போட்டுடலாம். அதனால பதற வேண்டாம். நீங்க வந்து ஈஸியா 3 நிமிஷத்துல போட்டுடலாம். ஒருவேளை உங்க லோரி உள்ள போக முடியலன்னா மறுபடியும் வெளியில வந்துட்டு உள்ள போடுங்க. அதுக்குள்ளே கடந்து மல்லு கட்டி கிடந்தீங்கன்னா டைம் தான் போகும். உங்களுக்கு பதட்டமாயி ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கெர்ப்புல அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள கெர்ப்புல மெயினா மோதிடக்கூடாது. இந்த மாதிரி கெர்ப்புல மோதினீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் முழுசா போயிடும். இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பிளைன் ஸ்பாட் சேஃப்டி செக். ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பிளைன் ஸ்பாட்னா என்ன, சேஃப்டி செக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிளைன் ஸ்பாட் அப்படிங்கிறது நீங்க இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்ப போறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணாடியில தெரியாத பகுதியை தான் பிளைன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லோரியை இந்த மாதிரி ஓட்டிட்டு போய் நிப்பாட்டி இருப்பீங்க. இப்ப இந்த பார்க்கிங் லாட் வந்து நீங்க வந்து போடணும். அப்ப இது இடது பக்கம் தானே இருக்கு, இடது பக்கம் சிக்னலை போட்டு நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஓடிச்சு திரும்புறதுக்கு முன்னாடி இப்ப இடது பக்கம் திரும்ப போறீங்கன்னா இடது பக்கம் ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்க்கணும். அதுக்கு பேர் தான் பிளைன் ஸ்பாட். ஒருவேளை நீங்க உங்க லோரியை ஓட்டிட்டு போய் இந்த மாதிரி நீங்க வலது பக்கம் திரும்ப போறீங்கன்னு வைங்க, வலது பக்கம் சிக்னலை போடுவீங்க, முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்க வலது பக்கம் திரும்ப போகையில தான் உங்க ஷோல்டருக்கு மேல நீங்க வந்து வலது பக்கம் திரும்பி பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல மோட்டார் பைக்கோ அல்லது பைசைக்கிளோ அல்லது யாரும் நடந்து போனா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கண்ணாடியில தெரியாதுல்ல. அதனாலதான் வலது பக்கம் திரும்பி பார்க்க சொல்றா. நீங்க திரும்பி பார்க்காம நீங்க இப்படி திரும்புனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆளுங்க நின்னாங்க, மோட்டார் பைக் நின்னுச்சுன்னா அவங்க மேல ஏறி விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பிளைன் ஸ்பாட் பார்க்க சொல்றாங்க. சரிங்களா? நீங்க திரும்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க திரும்பி பார்த்தாலும் பிளைன் ஸ்பாட் நோ யூஸ். அதே போல திரும்பி இப்படி வந்து நின்று பார்த்தாலும் பிளைன் ஸ்பாட் நோ யூஸ். நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த பிளைன் ஸ்பாட்டை ஒழுங்கா செக் பண்ணாம நீங்க திரும்புனீங்கன்னா 4 மார்க் உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு 4 மார்க்கா சேர்ந்தாலும் உங்களுக்கு ஃபெயில் ஆகுறதுக்காக அது வந்து வழிவகை செய்யும். அதே போல சேஃப்டி செக், ஒவ்வொரு சேஃப்டி செக்கு 4 மார்க். நீங்க ஒரு 2 தடவை 3 தடவை ஒழுங்கா செக் பண்ணாம நீங்க எப்படிதான் சர்க்கியூட்டை பெர்ஃபெக்டா போட்டாலோ உங்களை ஃபெயில் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த சேஃப்டி செக்கும் பிளைன் ஸ்பாட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? அதனால இந்த விஷயத்த வந்து நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. நான் சொல்ற பாயிண்ட்டுகளை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சேஃப்டி செக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம். இப்ப நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் வரும்போது இந்த லாட்டு தானே நீங்க போட போறீங்க. இந்த லாட்டுக்குள்ள எதுவும் லோரி நிக்குதா, யாரு ஆளுக நிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். இன்னொன்னு வந்து இந்த பக்கம் எதுவும் லோரி வருதா, எதுவும் இடைஞ்சல் இருக்கா, மோட்டார் சைக்கிள் அல்லது பைசைக்கிள் வருதா அப்படின்ட்டு முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை பார்த்தாவே தெரியும். அதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். சரிங்களா? எந்த இடைஞ்சலும் இருக்கா அல்லது நீங்க திரும்புறதுக்கு அந்த லாட்டு போடுறதுக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். இந்த சேஃப்டி செக் அப்படின்னா நீங்க நடபாதை இருக்குல்ல, அங்கனைக்குள்ள யாரு நடந்து வர்றாங்களா அல்லது லேன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த லைன்ல எதுவும் பிரச்சனை இருக்கா, அதுக்கப்புறம் சிக்னல் நீங்க வந்து கிரீன் கலர் விழுந்திருக்கும் போது நீங்க இடது பக்கம் திரும்பும் போது யாரு நடந்து போறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு உங்க லோரி இப்படி நிக்குது, உங்க இன்ஸ்பெக்டர் வந்து 23ஆம் நம்பர் வெர்டிகல் பார்க்கிங் போட சொல்றாரு. நீங்க இப்பவே நீங்க இடது பக்கம் சிக்னலை போட்டக்கூடாது. ஏன்னா இடது பக்கம் தானே இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த பக்கம் திரும்பக்கூடிய ஜங்ஷன் இருக்கு. அதே போல பின்னாடி வர்ற லோரிகளுக்கு வந்து நீங்க எந்த பக்கம் திரும்ப போறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இடது பக்கம் சிக்னலை போடுங்க. இடது பக்கம் சிக்னலை போட்டு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சென்டர் லைன் இருக்கு பாருங்க. இந்த சென்டர் லைனை உங்க லோரி சென்டரா வர்ற மாதிரி இப்படி ஓட்டிட்டு வந்துருங்க. இந்த இருக்கு பாருங்க, சென்டர் லைனும் உங்க லோரியும் சென்டரா இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு வாங்க. அப்படி ஓட்டிட்டு வந்தாதான் திரும்பும் போது இந்த கட்டையில ஏறாம இருக்கும். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பேரலல் பார்க்கிங்கு இதை ஒட்டுநாப்புல ஓட்டிட்டு வருவீங்க. ஆனா வெர்டிகல் பார்க்கிங்கு இந்த மாதிரி சென்டரா இருக்க மாதிரிதான் நீங்க வந்து ஓட்டிட்டு வரணும். அடுத்த ரோடு இருக்கே அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இப்படி வந்தா மட்டும்தான் நீங்க வெர்டிகல் பார்க்கிங் போட முடியும்.
இந்த மாதிரி ஓட்டிட்டு வந்து இந்த அருக்கு பாருங்க சென்டர் லைனு, இந்த சென்டர் லைனும் உங்க லோரியோட என்ட்ரன்ஸும் உங்க லோரியோட கேசிங் இருக்குல்ல அந்த கேசிங்கோட முடிவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருங்க. இதுதான் நான் கொடுக்கக்கூடிய குழு. இந்த குழுவை நீங்க ஃபாலோ பண்ணாதான் வெர்டிகல் பார்க்கிங் போட முடியும். சரிங்களா? இப்ப இந்த பார்க்கிங் போடணும். இதுக்கு பார்க்கிங் லைட்லாம் போட தேவையில்லை. ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க இடது பக்கம் சிக்னலை போடுங்க. இடது பக்கம் சிக்னலை போட்டு ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க. பின்னாடி எதுவும் லோரி ஈரி வருதா என்னன்னு பாத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் நீங்க ரிவர்ஸ் கியரை போடுங்க. போட்டு உங்களுடைய லோரியை மெதுவா அப்படி பின்னாடி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உங்க ஷோல்டர் இருக்குல்ல உள்பக்கம் இருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஷோல்டரும் இந்த இருக்கு பாருங்க அம்புக்குறி, இந்த அம்புக்குறியோட முனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உங்க ஷோல்டர் பிளஸ் இந்த அம்புக்குறி இந்த விளிம்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற போது பிளைன் ஸ்பாட்டை உங்க ஷோல்டருக்கு மேல திரும்பி பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா லெஃப்ட் ஒடிச்சிருங்க. அதாவது உங்க ஸ்டேரிங்ல இசுசு லோரியோட சிம்பிள் இருக்குல்ல அது நேரா இருக்கு. இப்போ ஒரு சுத்து சுத்தி அந்த சிம்பிள் நேரா வந்துச்சுன்னா ஒரு சுத்து, மறுபடியும் சுத்தி அந்த சிம்பிள் நேரா வந்துச்சுன்னா ரெண்டாவது சுத்து, அதே மாதிரி மூணாவது வந்துச்சுன்னா மூணாவது சுத்து. ஃபுல் லாக் ஸ்டேரிங்னு சொன்னா 3 சுத்து சுத்தணும். சரிங்களா? கிளாஸ் 3க்கு வந்து 2 சுத்து சுத்துவீங்க, கிளாஸ் 4க்கு வந்து லோரிக்கு வந்து 3 சுத்து சுத்தினாதான் ஃபுல் ஸ்டேரிங் லாக். சரிங்களா? இதுவும் வண்டி நிக்கையில பண்ணக்கூடாது, மெதுவா மூவ் பண்ணையில ஃபுல் லாக் ஸ்டேரிங் பண்ணணும். சரிங்களா? அது ஃபுல் லாக் ஸ்டேரிங் பண்ணி திரும்பும் போது பிளேன் ஸ்பாட் மறுபடியும் செக் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது மாதிரி நீங்க ஃபுல் லாக் பண்ணிட்டு மெதுவா மூவ் பண்ணீங்கன்னா வண்டி இந்த மாதிரி அழகா திரும்பும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி திரும்பும் போது மெதுவாவே திரும்புங்க. இந்த மாதிரி திரும்புறதுக்கு நீங்க வந்து ஆக்சிலேட்டரை மிதிக்க வேணாம். கிளச்சை வந்து லேசா எடுத்தாலே வண்டி பின்னாடி மூவ் ஆகும். சரிங்களா? நீங்க வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்பீடா போகும், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரிங்களா? மெதுவா அப்படியே திரும்புங்க. திரும்பிட்டு உங்க இடது பக்கம் கண்ணாடியை பாருங்க, இந்த பக்கம் ஓரளவு கேப் இருக்கா, வலது பக்கம் கண்ணாடியை பாருங்க, இந்த பக்கம் ஓரளவு கேப் இருக்கான்னு பாருங்க. 2 கேப் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கோங்க. லேசா மூவ் பண்ணையில ஸ்டெடி பண்ணிக்கணும், நின்றுகிட்டு இருக்கல ஸ்டெடி பண்ணக்கூடாது. ஒருவேளை இந்த பக்கம் கேப் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய லோரியை வந்து முன்னாடி லைட்டா போயிட்டு உங்க ஸ்டேரிங்கை வந்து மறுபடியும் ஸ்டெடி பண்ணிக்கிட்டு எந்த பக்கம் கேப்பு கூட இருக்கோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கட்டும் அக்யூரேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கேப்பு கரெக்டா இருந்தா போதும். சரிங்களா? இப்ப கரெக்டா இருக்கு. மறுபடியும் உங்க லோரிய பின்னாடி மூவ் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் பின்னாடி லாட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு மெதுவா அப்படியே பின்னாடி மூவ் பண்ணுங்க. பின்னாடி உள்ள கட்டையில மோதிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 2 லைட் இருக்கும், டிராபிக் லைட்டு, அந்த போலு. சரிங்களா? இந்த போலு 2 இருக்கும், அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 2வது போல் இருக்குல்ல, இந்த 2வது போலும் உங்க ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஸ்டாப் பண்ணிருங்க. அப்படி வந்தா மட்டும்தான் உங்க லோரி வந்து கரெக்டா உள்ள போயிருக்கு, இந்த கெருப்புலையும் மோதலை அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் இந்த பார்க்கிங்கோட குழு. சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், உங்களுடைய லோரியை வந்து இந்த சென்ட்ரு கோட்டு என்ட்ரன்ஸும் உங்க லோரியோட இந்த தளவும் கரெக்டா இருக்கிற மாதிரி நிப்பாட்டிக்குங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டி செக்கிங் வந்து ஒரு 2லேருந்து 3 தடவையா செக் பண்ணணும். இந்த லாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, அதே போல உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. அதுக்கப்புறம் உங்க ஸ்டேரிங்கை ஃபுல்லா அப்படி ஒடிக்கும் போது இந்த பக்கம் லோரி திரும்பும் போது இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இது வருதான்னு பாத்துக்குங்க. அதே போல இந்த பக்கம் இருந்து லோரி இது வருதான்னு பாத்துக்குங்க. எந்த பிரச்சனையும் இருக்கான்னு பாத்துக்குங்க. சரிங்களா? எல்லாம் முடிஞ்சு நீங்க கரெக்டா உங்க லோரியை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் உள்ள போங்க. உள்ள போய் நிக்கையில இந்த 2வது போலோட என்ட்ரன்ஸும் உங்க ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிருங்க. இதுக்கு வந்து பார்க்கிங் லைட் போட தேவையில்லை. சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை மேலே தூக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபினிஷ் ரெடி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வெளியில போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே போக சொல்றாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இடது பக்கம் சிக்னலை போடுங்க. போட்டுட்டு இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி வருதான்னு பாருங்க. அதே போல இந்த பக்கம் இருந்து லோரி இது வந்து எதுவும் திரும்ப போகுதான்னு பார்த்துக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா உங்களுடைய லோரியை மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு அதாவது உங்களோட ஷோல்டரும் இந்த சென்டர் கோடு இருக்கும் பாருங்க, அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஃபுல்லா அப்படியே லெஃப்ட் ஒடிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஷோல்டரும் சென்ட்ரல் கோடும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது ஒடிச்சாதான் இந்த கெர்ப்ல ஏறாது. இல்லைன்னா இந்த கட்டையில ஏறிடும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஷோல்டரும் இந்த சென்டர் கோடும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது நீங்க ஃபுல் லாக் ஸ்டேரிங்க நீங்க வந்து லாக் பண்ணாதான் வண்டி அழகா இந்த மாதிரி திரும்பும். இல்லைன்னா இந்த கட்டையில ஏறிடும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லோரியை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இந்த உங்களுடைய லேனுக்கு வந்துருங்க. இடது பக்கம் லேனுக்கு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய லோரியை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாரோ நீங்க அந்த பக்கம் தாராளமா போயிடலாம். சரிங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெர்டிகல் பார்க்கிங் வந்து 3 நிமிஷத்துல போட்டே ஆகணும். சரிங்களா? ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து வெர்டிகல் பார்க்கு போட்டுடலாம். அடுத்து வந்து 28ஆம் நம்பர் வெர்டிகல் பார்க்கிங் எப்படி போடுறது அப்படிங்கிற பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 28ஆம் நம்பர் வெர்டிகல் பார்க்கிங் போடுறதுக்கு நீங்க இந்த எஸ்கிராங்கெல்லாம் முடிச்சு இந்த இடத்துல நிற்கும் போதுதான் வெர்டிகல் பார்க்கிங் போட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க அப்படியே எஸ்கிராங்க் போட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து 28ஆம் நம்பர் வெர்டிகல் பார்க்கிங் போடு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது வந்து இடது பக்கம் வலது பக்கமும் திரும்பக்கூடிய லேனு. இது வந்து நேரா போகக்கூடிய லேனு. அப்ப உங்களுடைய லோரி இந்த லேன்ல போயிட்டு தான் இந்த பார்க்கிங்கை நீங்க போட முடியும். அதுக்கு நீங்க வலது பக்கம் சிக்னலை போடுங்க. இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி, பைசைக்கிள் அல்லது மோட்டார் பைக் யாரு நடந்து வர்றாங்கன்னு பாத்துங்க. இந்த பக்கம் எதுவும் காரு, லோரி எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கான்னு பாருங்க. எதுவும் இல்லை அப்படின்னா வலது பக்கம் சிக்னலை போட்டு மெதுவா உங்க லோரியை வந்து மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உங்க ஷோல்டரும் இந்த சென்டர் கோடு இருக்குல்ல, இந்த கோடும் ஒரே நேர்கோட்டுல இருக்கும்போது முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி, வலது பக்கம் ஷோல்டருக்கு மேல பிளேன் ஸ்பாட் திரும்பி பார்த்துட்டு ஃபுல்லா ரைட்டு ஓடிச்சிங்கன்னா வண்டி அழகா திரும்பி இப்படி வந்துடும். இப்படி திரும்பும் போது உங்க லோரியும் இந்த சென்டர் கோடும் சென்டரா கரெக்டா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்க ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கோங்க. சிக்னலை கேன்சல் பண்ணிட்டு மெதுவா உங்க லோரியை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு உள்ள இருந்து பார்க்கும்போது உங்க ஷோல்டரும் இந்த எல் கிராங்கோட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி நிப்பாட்டிடுங்க வண்டியை. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த பார்க்கிங் லாட் தானே போட போறீங்க. இது இடது பக்கம் தான் இருக்கு. அப்ப இடது பக்கம் சிக்னலை போடணும். உங்க கண்ணாடியில பாருங்க, இதுல ஏதாவது இடைஞ்சல் இருக்கா, வேற எதுவும் லோரி இருக்கா, அல்லது பைசைக்கிள் மோட்டார் சைக்கிள் எதுவும் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடணும். நான் சொன்னது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி இங்கே சேஃப்டி செக் பண்ணிக்கணும், எந்த இடைஞ்சலும் இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி பின்னாடி கண்ணாடியை பார்த்துக்குங்க. இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதுக வருதா, எந்த இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ரிவர்ஸ் கியரை போட்டிங்கன்னா உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே போடலன்னா உங்களை ஃபெயில் போட்டுருவாங்க. சரிங்களா? ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி இது கார் இது நின்று லோரி இது நின்று அந்த போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை நீங்கள் ரிவர்ஸ் கியரை போட்டிங்க அப்படின்னா இங்கே ஏதாச்சும் லோரி இதுக நின்று நீங்கள் போடலை அப்படின்னா உங்களுக்கான டைம் முடிஞ்சு போயிடும். இப்போ எந்த இடைஞ்சலும் இல்லை, நீங்கள் சிக்னலை போட்டிங்க இடது பக்கம், அப்போ ரிவர்ஸ் கியரை போட்டு மெதுவாக மூவ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கிளச்சை நீங்கள் வந்து லேசாக விட்டாலே போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி வரும். இந்த அருக்கு பாருங்கள், இந்த சைடில் இருக்கிற கருப்பு வந்து கருப்பு வெள்ளைன்னு இருக்கும். கருப்பு எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து வெள்ளை பெயிண்ட் கரை மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே டிரைவிங் ஸ்கூலில் போய் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒரு வெள்ளை மார்க் இருக்கும் ரோட்டில். இந்த வெள்ளை மார்க் வந்து பேரலல் பார்க்கிங்க்கும் எஸ் கிராங்க்கும் இடையில உள்ள கருப்பு தான் உங்களுக்கான குழு. இந்த கருப்புக்கு கீழே தான் வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாவே போதும். பெயிண்ட் மார்க்கும் வெள்ளை கலர் பெயிண்ட் மார்க்கும் உள்ளே இருந்து உங்கள் ஷோல்டர் என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஃபுல்லாக லெஃப்டை வந்து ஒடிச்சிடுங்க. சரிங்களா? அதாவது 3 ரவுண்டு ஃபுல்லாக லெஃப்ட்டு ஒடிச்சிடுங்க. லெஃப்ட்டு ஒடிச்சிங்கன்னா வண்டி அழகாக அந்த மாதிரி திரும்பும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வெள்ளை பெயிண்ட் மார்க் இருக்கும். அந்த பெயிண்ட் மார்க்கும் உங்கள் ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஃபுல்லாக லெஃப்ட் ஒடிச்சிருங்க. அப்படி ஒடிக்கும்போது இந்த இடது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி முன்னாடி உள்ள கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடி இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே பிளேன் ஸ்பாட்டையும் செக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படி பின்னாடி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் இடது பக்கம் கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பாருங்கள். 2 பக்கட்டும் ஓரளவு கேப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு பக்கம் கூட ஒரு பக்கம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோணமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் லோரியை மறுபடியும் முன்னாடி வந்துட்டு
நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் பின்னாடி போகலாம், தப்பு இல்லை. இப்படி பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை சேஃப்டி செக் பண்ணிக்கணும், எந்த இடைஞ்சல் இருக்கா அப்படின்னு. எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டியை ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் பின்னாடி போங்க. இதில் வந்து உங்கள் லோரி கரெக்டாக உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருக்க பாருங்கள் நம்பர் பிளேட்டு, அந்த நம்பர் பிளேட்டும் உங்கள் ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் லோரி கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த நம்பர் பிளேட்டோட சென்டரும் உங்கள் ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா லோரி கரெக்டாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கோடை கணக்கு பண்ணிக்கோங்க. உள்ளேருந்து பார்க்கையில் உங்கள் லோரி வந்து இந்த கோடை விட லேசாக உள்ளே போயிருந்தால் உங்கள் லோரி கரெக்டாக உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த கெர்ப்போட என்ட்ரன்ஸ். ஆக மொத்தத்தில் உங்கள் லோரி உள்ளே போயிட்டு இங்கேருந்து போகக்கூடிய வாகனங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருந்தாலே போதும். பின்னாடி போகும்போது இந்த கருப்பு, இந்த பக்கம் கருப்பு, பின்னாடி உள்ள கருப்பில் மோதிடக்கூடாது. இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, கருப்பில் மோதிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் போயிடும், இமீடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னலை கேன்சல் பண்ணிவிட்டு கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை மேலே தூக்கிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு நீங்கள் பார்க்கிங் லைட்டு போட தேவையில்லை, சரிங்களா? பார்க்கிங் லைட்டு இதுக்கு வந்து போடக்கூடாது. நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் இதுதான், அண்ணா பார்க்கிங் லைட்டு உள்ளே போனதுக்கப்புறம் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு பார்க்கிங் லைட்டு போட தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெர்டிக்கல் பார்க்கிங் இப்படி தான் ஈஸியாக 2 நிமிஷத்தில் போடணும். உங்களுடைய இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் ஃபினிஷ் ரெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வெளியில் போ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருந்து எதுவும் லோரி இதுக போகுதா, இந்த பக்கத்துக்கு எதுவும் லோரி இதுக வருதா, அல்லது மோட்டார் சைக்கிள் பைசைக்கிள் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இடது பக்கம் சிக்னலை போடுங்க. ஏன்னா நீங்கள் இடது பக்கம் தான் திரும்ப போகிறீங்க. இடது பக்கம் சிக்னலை போட்டு உங்கள் லோரியை மெதுவாக அந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இந்த அறுக்க பாருங்கள், சென்டர் லைனும் உங்கள் ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வரும்போது ஃபுல்லாக லெஃப்ட்டு ஒடிச்சு இப்படி திரும்புங்க. திரும்புறதுக்கு முன்னாடி உள்ள கண்ணாடி, இடது பக்கம் கண்ணாடி, இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து திரும்பணும். அதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். இந்த மாதிரி திரும்பிட்டு உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லேனுக்கு நீங்கள் வந்துடணும். இடது பக்கம் லேனு தானே உங்கள் லேனு, இந்த லேனுக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு சிக்னலை உடனே கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாலும் நீங்கள் அந்த பக்கம் தாராளமாக போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெர்டிக்கல் பார்க்கிங். இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? இதுபோல் பயனுள்ள வீடியோ மற்றும் சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி.